ரைட். மியூட் பண்ணிடலாமா? சுட்டெழுத்துகள் வினா எழுத்துகள் படிச்சாச்சா? ரைட். 2 minutes ஜஸ்ட் சும்மா ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு அடுத்த டாபிக் போயிடலாம். சுட்டெழுத்துகள் மொத்தம் எத்தனை? மியூட் பண்ணலைங்க, சும்மா தான் சொன்னேன். பதில் சொல்லலாம், அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. சுட்டெழுத்துகள் மொத்தம் எத்தனை? வினோதினி, சுட்டெழுத்துகள் மொத்தம் எத்தனை? சுட்டெழுத்துக்கள் மொத்தம் 7ங்க சார். சுட்டெழுத்துக்களே மொத்தம் 7ஆ? 3 எழுத்துக்கள். எத்தனைமா? 3 எழுத்துக்கள் சார். வினா எழுத்துக்கள் 5 வகைப்படும், சுட்டெழுத்துக்கள் 3 சார். நான் சுட்டெழுத்துக்களோட வகைகள் சொல்லிட்டேங்க சார். சாரிங்க சார். சரி, ஓகே ஓகே. சுட்டெழுத்துகள் மொத்தம் 3. சுட்டெழுத்துகள் மொத்தம் 3. ஆ இ உ. ஆ இ உ. பயன்பாட்டில் இல்லாத சுட்டெழுத்து எது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுங்க? இல்லாத சுட்டெழுத்து ஓகே. பதில் சொல்றப்ப மட்டும் அன்மியூட்ல இருங்க. டக்குன்னு மியூட் பண்ணிக்கணும், மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் அடுத்த லெசன் ஆரம்பிக்கிறப்ப நான் எல்லாரையும் மியூட் பண்ணிடுவேன். இப்போ உங்களுக்கு ஆன்சர் சொல்றதுக்காக அன்மியூட்ல வச்சிருக்கேன். வினா எழுத்து மொத்தம் எத்தனை? 5. ஏ ஏ அப்புறம் ஆ ஆ ஓ யா. இந்த எழுத்துக்கள் தான் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கணும். ஆ இ உ, அதே மாதிரி ஏ ஏ ஆ ஓ யா அப்படிங்கிற எழுத்துகள் வினா எழுத்துகள். ஓகே சரி. உம்பர் அப்படின்னா என்ன அர்த்தம்? உம்பர் மேல. உப்பக்கம். உப்பக்கம்னா முதுகு பக்கம் மீன்ஸ் பின்பக்கம். ஆப்ஷன்ல முதுகுன்னு வரல சார், பின்பக்கம் இருந்துச்சு. கரெக்டான கரெக்ட் தான், பின்பக்கம். அவ்வளவுதான். சரி, அப்ப இந்த சுட்டெழுத்துக்களை நம்ம எத்தனை வகையா சொல்றோம்? 7 வகை. 7 சொல்றோம். 7 வகைங்க சார். ஓகே. இந்த இடத்துல நோட் அப்படின்னு குறிப்புன்னு போட்டு வச்சுக்கோங்க. நமக்கு பாட புத்தகத்தில் கொடுத்திருக்கிற வகை வந்து 4 வகை தான் கொடுத்திருக்காங்க. புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, செய்மை சுட்டு, 4 சுட்டு தான் கொடுத்திருக்காங்க. உலகரி சுட்டு, பண்டரி சுட்டு, நெஞ்சரி சுட்டெல்லாம் சுட்டின் வகைகள் தான். அது இல்லாம இன்னும் 1 or 2 வகைகள் இருக்கு. பட் அதனால கொஞ்சம் கான்சியஸா இருங்க. இந்த இடத்துல சுட்டெழுத்துக்களின் வகைகள் எத்தனை அப்படின்னு ஒரு வேலை கேட்கறாங்க அப்படின்னா 4ன்னு ஆன்சர் போடுங்க. கேட்க மாட்டாங்க, ஏன்னா சுட்டெழுத்துல நான் சொன்ன 7 வகை இல்லாம இன்னும் 3 வகை இருக்குது. பட் அது ரொம்ப அதெல்லாம் தேவையே இல்லை, அது இப்போ வழக்கத்திலே இல்லாத வகைகள் அதெல்லாம். அதெல்லாம் நானும் அதை சொல்லலை உங்களுக்கு. ஆனா புத்தகத்தில் இருக்கக்கூடிய வகைகள் அப்படிங்கிறது 4 தான். 1 அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, செய்மை சுட்டு. இந்த 4 சுட்டு தான். அகச்சுட்டுனா என்ன? அகத்தோடு ஒன்றி அப்படின்னா அந்த சொல்லோட சொல்ல ஒன்றி உள்ள அந்த வினா எழுத்து, அந்த சுட்டு எழுத்து இருக்கும். அந்த சுட்டெழுத்தை பிரித்தால் பொருள் தராது. அதான் அகச்சுட்டு. புறச்சுட்டுனா என்ன? பொருளுக்கு, அந்த சொல்லுக்கு வெளியே நின்று அந்த வினா அந்த சுட்டெழுத்து இருக்கும். அந்த சுட்டெழுத்தை வெளியில எடுத்துட்டாலும் பொருள் கொடுக்கும். பிரித்தால் பொருள் கொடுத்தால் அது புறச்சுட்டு, பிரித்தால் பொருள் கொடுக்கல அப்படின்னா அகச்சுட்டு. சரியா? அப்ப அதே மாதிரி அண்மை சுட்டு, செய்மை சுட்டு. அண்மை சுட்டுனா என்ன? அருகில் இருக்கும் பொருளை சுட்டிக்காட்டுவது. சரி, அண்மை சுட்டுக்குரிய எழுத்து என்ன? ஓகே, அது எல்லாமே எக்ஸாம்பிள் எழுதணும். கரெக்ட். அப்ப அண்மை சுட்டு அப்படின்னா என்ன இருக்கணும்? என்ன எழுத்து? அண்மை சுட்டுக்கான எழுத்து. அண்மை சுட்டுக்கான எழுத்து அப்படின்னு கேட்டா ஈ. ஏன்னா அண்மை சுட்டு ஆ வந்துச்சுனாவே அவன், அவள், ஆ அப்படின்னு தூரமா வந்து அது தூரமா போயிருதுன்னு அர்த்தம். அது செய்மை சுட்டாயிரும். அண்மை சுட்டுக்கான எழுத்து அப்படின்னு கேட்டா அண்மை சுட்டுக்கான எழுத்து ஈ. மாதிரி செய்மை சுட்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவோம்? அவன், அவள், ஆமா, அது, அது அப்படின்னு எல்லாமே. அப்ப செய்மை சுட்டுக்கான எழுத்து அப்படின்னா செய்மை சுட்டுக்கான எழுத்து எது அப்படின்னு கேட்டா ஆ. உண்மை சுட்டுக்கான எழுத்து எதுன்னு கேட்டா இ. இது அப்படிங்கிறது செய்மை சுட்டா வருமா?
அண்மை இல்லைங்க சார் இல்லைங்க சார் ஈனா அண்மை சுட்டு அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். சரி, சுட்டு திரிபு அப்படின்னா அந்த என்னும் சுட்டெழுத்து அந்த வீடு இந்த மரம் அந்தன் மாறும் இந்தன் மாறும். அப்படி சுட்டு எழுத்துகள் அப்படி மாறி வரும். மாறி வந்தாலும் பொருள் மாறாம அதே பொருள் தான் கொடுக்கும். அப்படி வந்தா அது சுட்டு எழுத்துகள் திரிந்து வந்து பொருள் கொடுக்குது அப்படிங்கறதால அது பேரு சுட்டு திரிபு. சுட்டு திரிபு. ஓகே, இவ்வளவுதான் சுட்டு எழுத்துகள். அப்ப வினா எழுத்துகள். வினா எழுத்துகள் மொத்தம் 5 எழுத்துக்கள். சொல்லின் முதலில் வரக்கூடிய எழுத்துகள் என்னது? சொல்லின் முதலில் வரக்கூடிய எழுத்துகள் ஏ, சொல்லின் இறுதியில் வேற என்ன இருக்கு? முதலிலும் இறுதியிலும் ரெண்டுலயும் வர்றது சோ இதுல எந்த சவுண்டு எங்க அது கரெக்டா அந்த வார்த்தைகளை உச்சரிச்சு பாக்குறப்ப அந்த சவுண்ட் அங்க வரும். அதை வச்சு இங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஏக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்? ஏன் அப்படின்னு சொல்லலாம் முதல்ல வரத்துக்கு. இறுதியில வரத்துக்கு நீதானே, நே கடைசியில வருது. யாரே கடைசியில வரும். ஏது முதல்ல வரும். சோ இதெல்லாம் முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய வினா எழுத்துக்களுக்கு. ஓகே, அப்ப வினாவிலே அதே மாதிரி என்ன வகையா பிரிப்போம்? அகவினா புறவினா. அகவினா அப்படின்னா என்ன? அந்த வினா எழுத்தை அந்த சொல்லில் இருந்து பிரிச்சுட்டா அது பொருள் கொடுக்காது. அப்படின்னா அந்த வினா எழுத்தை அந்த சொல்லில் இருந்து வெளியில ரிமூவ் பண்ணாலும் அந்த மீதி இருக்கிற எழுத்துக்கள் அங்க வந்து ஒரு பொருளை கொடுக்கும். அகவினா புறவினா. தெரியும். ஓகே, சரி. மொழி முதல் எழுத்துகள், மொழி இறுதி எழுத்துகள் நமக்கு தெரியும். மொழி இடை எழுத்துகள் தெரியும். மொழி இடை எழுத்துகளோட சேர்த்து நம்ம படிக்க வேண்டியது மெய் மயக்கம் அப்படின்னு படிக்கிறோம். மெய் மயக்கத்துல என்னென்ன படிச்சோம்? உடல்நிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம். வேற்றுநிலை. உடல்நிலை மெய் மயக்கத்துக்கு மட்டுமே வரக்கூடிய எழுத்துக்கள் என்னென்ன? வேற்றுநிலை மெய் மயக்கத்துக்கு மட்டுமே வரக்கூடிய சரி. உடல்நிலை மெய் மயக்கத்துக்கு எத்தனை எழுத்துக்கள் மொத்தம்? எத்தனை மெய் எழுத்துக்கள் உடல்நிலை மெய் மயக்கத்துல வரும்? 16 மெய் எழுத்துக்கள் மட்டும் 4. சரி, சொல்லுங்க. கரெக்டா ஒரு முடிவுக்கு வாங்க. அந்த ராலா தவிர்த்து 16 வரும் சார். இல்ல தவறா 14 எழுத்துக்கள் வரும் சார். காசா தாப்பா அதை தவிர்த்து. காசா தாப்பாவை தவிர்த்தா? இல்ல சார், நம்ம சேர்த்து தான் சார் 16 வரும். ராலா மட்டும் தவிர்த்து காசா சேர்த்து 16 வரும். உடனடியா மட்டும்தான் சார். ஓகே, நல்லா கிளியரா மைண்ட்ல வச்சுக்கோங்க. உடல்நிலை மெய் மயக்கத்துல மட்டும் எத்தனை எழுத்துகள் வரும் அப்படின்னா 16 மெய் எழுத்துகள் வரும். 16 மெய் எழுத்துக்கள் வரும் சார். உடல்நிலை மெய் மயக்கத்தில் வரக்கூடிய எழுத்துகள் 16 மெய் எழுத்துக்கள். நல்லா தெரியுது, யாரும் படிக்கல. கிளாஸ முடிக்கிறோம், அதோட நோட்டை முடிச்சுட்டு போயிடுறோம். அடுத்த நாள் கிளாஸ்ல இல்லைங்க சார், நான் 16 தாங்க சார் சொன்னேன். சரிம்மா, குட்டுமா. சொன்னவங்களுக்கு வாழ்த்துக்கள், சொல்லாதவங்களுக்கு தான் சொல்றேன். ஓகே. உடல்நிலை மெய் மயக்கத்துல வரக்கூடிய எழுத்துக்கள் 16 மெய் எழுத்துக்கள். எந்த 2 எழுத்துக்கள் வராது அப்படின்னா இரண்டு மட்டும் வராது. இது நல்லா கிளியரா வச்சுக்கோங்க. நான் நேத்தே சொன்னேன், ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு கேள்வி எழுதினாலும் 1.5 மார்க்கு தான். போற போக்குல ஈஸியா ஒரு கேள்வி அட்டன் பண்ணாலும் 1.5 மார்க்கு தான். நமக்கு எல்லா கேள்விகளுக்கும் ஈச் வெயிட்டேஜ் தான். எளிமையான போர்ஷன் அப்படின்னு நான் ரொம்ப கேர்லெஸ்ஸா போனோம் அப்படின்னா கஷ்டமான கேள்வி எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பீங்க. ரொம்ப ஈஸியா வாங்க வேண்டிய இடத்துல தப்பு பண்ணிடக்கூடாது. அதனால ஈஸியா இருக்கிறது ஈஸியா எடுத்துக்க கூடாது. ஈஸி தாங்கிறது உங்க மைண்டுக்கு தெரிஞ்சா போதும். ஆனா அதை வந்து ரொம்ப எளிமையா எடுத்துட்டு தப்பு பண்ணக்கூடாது. இப்ப நான் கேட்டதுக்கு 3/4 பேர் தப்பா சொல்றீங்க.
உடல்நிலை மெய்மயக்கத்துல ரா ல 2 தவிர மீதி இருக்கிற 16 மெய்யெழுத்துகளும் வரும். எழுத்துக்களும் இப்ப வரும். இந்த கசதபக்கு என்ன ஸ்பெஷலு? இந்த கசதப அப்படிங்கிறது உடல்நிலை மெய்மயக்கத்துக்கு மட்டுமே வரக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப மீதி இருக்கிற மொத்தம் 16 மெய்யெழுத்துகள் நமக்கு வரும். ராவும் லாவும் கண்டிப்பா வராது, அதை விட்டுறோம், அது கண்டிப்பா வராது. மீதி இருக்கிறது 16 எழுத்துக்கள் இருக்குது. அந்த 16ல இந்த 4க்கு என்ன ஸ்பெஷலு? இந்த கசதபக்கு என்ன ஸ்பெஷலு? இது உடல்நிலை மெய்மயக்கத்துக்கு மட்டுமே வரும், மெய்மயக்கத்துக்கு வராது அப்படின்னு சொல்றோம். அப்ப சரி, அதை நான் கடைசியா வரேன். அது இது இது கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். 16 மெய்யெழுத்துகள் வரும், கசதப இதுக்கு மட்டுமே வரும், ர ல ரெண்டும் வராது அப்படிங்கிறது கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப வேற்றுநிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னா பதி 4 மெய்யெழுத்துகள் வரும். த ச த ப இந்த 4ம் வராது. கிளியரா எழுதிக்கோங்க. 14 மெய்யெழுத்துகள் வரும். க ச த ப இந்த 4ம் வராது. ஏன் வராதுன்னு நம்ம சொல்றோம்? அது நம்ம இங்கேயே படிச்சிருக்கிறோம். கசதப அப்படிங்கிறது உடல்நிலை மெய்மயக்கத்தில் மட்டுமே வரக்கூடிய எழுத்துக்கள். இந்த 4 தவிர மீதி இருக்கிற 14 மெய்யெழுத்துகளும் வரும். சரி சார், இங்க ஒரு ரா ல போட்டிருக்கிறோமே அப்படின்னா என்னன்னா, இங்க எப்படி உடல்நிலை மெய்மயக்கத்துல கசதப மட்டும், கசதபங்கிறது உடல்நிலை மெய்மயக்கத்துல மட்டுமே வருமோ, அது மாதிரி ரா ல ரெண்டும் இந்த வேற்றுநிலை மெய்மயக்கத்துல மட்டும்தான் வரும், வேற எங்கேயும் வராது. இது இன்னும் எளிமையா சொல்லிட்டா, உடல்நிலை மெய்மயக்கம்னா கசதப ஞாபகம் வச்சுக்கோங்க. உடல்நிலை மெய்மயக்கத்துல மட்டும் வர்றது கசதப, வேற்றுநிலை மெய்மயக்கத்துல மட்டும் வர்றது ரா ல. இதுல ஒரு 4, இதுல 2. ரா லனா வேற்றுநிலையில மட்டும்தான் வரும், கசதபனா உடல்நிலையில மட்டும்தான் வரும். இதுல இந்த 4, இதுல 2, 6. இந்த 6 போக மீதி இருக்கிற 12 மெய்யெழுத்துகள், மீதி இருக்கிற 12 மெய்யெழுத்துகள் இரண்டிலும் வரும். உடல்நிலை மெய்மயக்கத்திலும் வரும், வேற்றுநிலை மெய்மயக்கத்திலும் வரும். இன்னும் யாருக்காவது புரியலையா? எனக்கு இது குழப்பது. இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். உங்களுக்கு என்ன குழப்பதுன்னு சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். சொல்லுங்க. 12 மெய்யெழுத்துக்கள் வந்து ரெண்டுத்துலயும் வரும் சொல்லிருக்கீங்க சார். ஒரு நிமிஷம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சொல்லுங்க. 12 எழுத்துக்கள் வந்து மெய்யெழுத்துக்கள் வந்து உடல்நிலையில வரும்னு சொல்லிருக்கீங்க சார். சரி, அதெல்லாம் விடுங்க, கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், விட்டுருங்க. மொத்த மெய்யெழுத்துக்கள் எத்தனை? 18 சார். மொத்தம் 18 மெய்யெழுத்துகள். இந்த உடல்நிலை மெய்மயக்கத்துல கசதப மட்டும், உடல்நிலை மெய்மயக்கத்துல மட்டும் வர்றதுங்கிறது கசதப. வேற்றுநிலை மெய்மயக்கத்துல மட்டும் வர்றது அப்படிங்கிறது இந்த ரா ல. அது வந்து இது எக்ஸ்க்ளூசிவா இங்க மட்டும்தான் வரும், இது இங்க மட்டும்தான் வரும். இந்த 4 + 2 இந்த 6 தவிர மீதி இருக்கிற 12 மெய்யெழுத்துகள் இருக்கு இல்லையா, அந்த 12 மெய்யெழுத்தும் உடல்நிலையிலையும் வரும், வேற்றுநிலையிலையும் வரும். அதான் இந்த கடைசியில் இருக்கிற 12 மெய்யெழுத்துகள் ரெண்டுலயும் வரும். உடல்நிலைக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவா என்ன வரும் அப்படின்னா 12 + இந்த 4 16. வேற்று நிலைக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவா எத்தனை அப்படின்னா இந்த 12, இந்த 2, அதான் இந்த 14, இங்க எழுதி இருக்கிற 16. இதுல இருந்து 5-6 கேள்வி கேட்கலாம், எவ்வளவு கொஸ்டின்ஸ் வேணாலும் இதுல ரைஸ் பண்ணலாம். ஆனா ரொம்ப 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 சிம்பிளான விஷயம். கிளியரா? கிளியர். வேற யாருக்கு புரியலன்னா சொல்லுங்க, பரவாயில்ல. இது ரொம்ப சிம்பிள். என்னங்கிறது மீனிங்லாம் தெரியும், ஜஸ்ட் இந்த நம்பர்ல கோட்டை விட்டுறக்கூடாது. இல்ல சார், எனக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கு, யாராவது இருக்கீங்களா? கிளியரா? போலாமா? அடுத்தது போலாமா? கிளியர். போலாங்க சார். போலாங்க சார். ஓகே. ஈரொற்று உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னா என்ன? முதல் எழுத்துக்கள் என்னவா இருக்கும்? ரெண்டாவது எழுத்து வந்து வேற ஒரு. இந்த 3 எழுத்துகள் முதல் எழுத்தா வரும் மெய்யெழுத்துல. அதுக்கு அடுத்தது ஏதாவது ஒரு மெய்யெழுத்து வரும், அந்த மெய்யெழுத்து இரட்டித்து வரும். அவ்வளவுதான், இதான் கண்டிஷன். அதான் ஈரொற்று மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லி. கிளியரா? ஓகே.
சோ இன்னைக்கு பார்க்கிறது இன எழுத்துகள். இன எழுத்துகள். இன எழுத்துகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, எழுத்துகள் தான் ஒலிக்கும் முயற்சி, எழுத்துகள் தான் ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம், ஒலிப்பதற்கான கால அளவு, ஒலிப்பதற்கான கால அளவு, அதனுடைய வடிவம், அதனுடைய பொருள், இப்படி இந்த மாதிரி ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கு. ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம், அது ஒலிப்பதற்கான கால அளவு, அந்த எழுத்தின் வடிவம், அந்த எழுத்தின் பொருள், அப்படி நிறைய காரணங்கள் இருக்கும். இவற்றுள் ஏதேனும் ஒரு வகையில் ஒத்துப்போகும் எழுத்துக்கள். இவற்றில் ஏதேனும் ஒரு வகையில், அது ஒலிக்கும் இடமா இருக்கலாம், ஒலிக்கும் முயற்சியா இருக்கலாம், அந்த மாத்திரை அளவு, கால அளவு ஒண்ணா இருக்கலாம், அது ஏதாவது ஒரு காரணமா இருக்கலாம். ஏதோ ஒரு காரணங்களில் ஒத்து போகக்கூடிய எழுத்துகள் இன எழுத்துகள் அப்படின்னு சொல்றோம். இன எழுத்துக்கள்னா ஒண்ணும் இல்லை. இப்ப நம்ம வந்து ஒரு வீட்டுல 4 குழந்தைங்க இருக்காங்க. அந்த குழந்தைங்க எல்லாரு கூடயுமே செட் ஆயிடுவாங்களா அப்படின்னா ஆக மாட்டாங்க. ஒரே வீட்டுல 4 குழந்தை வளர்ந்தாலும் ஏதோ 2 குழந்தை ஏதோ ஒரு காரணங்களால 2 பேத்துக்கு எல்லா விஷயமும் ஒத்து போகும். அவங்க 2 பேரும் ஒரு பேரா இருப்பாங்க, இன்னும் 2 பேர் ஒரு பேரா இருப்பாங்க. ஸ்கூல்ல 100 குழந்தைங்க இருக்கும், 2 குழந்தைகளா வேற வேற பேரா இருப்பாங்க இல்லையா? அப்ப ஏதோ ஒரு காரணங்களால், அது எதனால நீங்க 2 பேரும் பேரா இருக்கீங்க அப்படின்லாம் அப்படி இதுதான் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் காரணம் இல்லை. ஏதோ சில காரணங்களில் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒத்து போகக்கூடிய எழுத்துக்கள், அதான் இன எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த இன எழுத்துக்கள் அப்படிங்கிறத தமிழ்ல நமக்கு 2 எழுத்துக்கள் தான். ஒண்ணு உயிர் எழுத்து, இன்னொன்னு மெய் எழுத்து இல்லையா? அப்ப இந்த உயிர் எழுத்துகளில் இன எழுத்துகள் என்ன அப்படின்னு பார்க்கணும். மெய் எழுத்துகளில் இன எழுத்துகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். உயிர் எழுத்துகளில் இன எழுத்துகள் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கிறோம். உயிர் எழுத்துகளில் இன எழுத்து என்ன அப்படின்னா, உயிர் எழுத்துகளில் உள்ள குறில் எழுத்துகள், குறில் எழுத்துகள் நெடில் எழுத்துகளுக்கு இனமாக அமையும். குறில் எழுத்துகள் நெடில் எழுத்துகளுக்கு இனமாக அமையும். இதுதான் ரூல், அவ்வளவுதான். குறில் எழுத்துகள் நெடில் எழுத்துகளுக்கு இனமாக அமையும். அப்ப நமக்கு தெரியும் என்னென்ன எழுத்து இருக்கிறது. உயிர் எழுத்துல மொத்தம் 7 எழுத்துகள் நெடில் எழுத்து. என்னென்ன எழுத்து? ஆ அப்படிங்கிறது ஒரு எழுத்து, ஈ அப்படிங்கிறது ஒரு எழுத்து, ஊ அப்படிங்கிறது ஒரு எழுத்து, ஏ அப்படிங்கிறது ஒரு எழுத்து, ஐ அப்படிங்கிறது ஒரு எழுத்து, ஓ அப்படிங்கிறது ஒரு எழுத்து, ஔ அப்படிங்கிறது ஒரு எழுத்து. ஸோ இதுதான் உயிரெழுத்துகளில் இருக்கக்கூடிய 7 நெடில் எழுத்துகள். அதுக்கான அந்த குறில் எழுத்துகள் இன எழுத்துக்களா வரும், அவ்வளவுதான். ஆவுக்கு இன எழுத்து ஆ, ஈக்கு இன எழுத்து இ, ஊக்கு இன எழுத்து உ, ஏக்கு இன எழுத்து ஏ, ஐக்கு தெரியாது, ஓக்கு இன எழுத்து ஓ, அவுக்கு தெரியாது. ஏன்னா ஐக்கும் அவுக்கும் அதற்கான குறில் எழுத்து அப்படின்னு ஒரு எழுத்து இல்லை. ஆனா அதுக்கு நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு நான் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கிறோம், நம்ம படிச்சிருக்கிறோம். அப்ப ஐக்கு நம்ம என்ன எழுத்த வச்சுக்கிறோம்? ஐ அப்படின்னா இ. அவுக்கு இன எழுத்து அப்படிங்கிறது உ. இது 2 தான் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. மீதி எழுத்து அந்தந்த குறில் எழுத்துக்களுக்கு அந்தந்த நெடில் எழுத்து வந்துடும். ஐக்கு இ, அவுக்கு உ. ரைட். இந்த ஐயும் அவ்வும் தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஐ ஔ இந்த 2 எழுத்துக்களையும் சந்தியக்கர எழுத்துகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஐ ஔ அப்படிங்கிற 2 எழுத்துக்களையும் சந்தியக்கர எழுத்துகள். தமிழில் சந்தியக்கர எழுத்துகள் என்ன அப்படின்னா ஐ ஔ அப்படிங்கிற இந்த 2 எழுத்துக்களும் சந்தியக்கரம். சந்தியக்கரம் அப்படின்னா
கூட்டெழுத்து அப்படின்னு பொருள். கூட்டெழுத்து. சந்தியக்கரம் அப்படின்னா கூட்டெழுத்து அப்படின்னு மீனிங். ஏன் கூட்டெழுத்து நம்ம சொல்றோம்னா, ஐ அப்படிங்கிற வார்த்தையை உச்சரிச்சு பாருங்க. ஐ அப்படின்னு உச்சரிச்சு அது கடைசியில அதனுடைய ஒலிப்பு முறையில ஐ ஈ ஐ ஈ அப்படிங்கிற ஒரு சத்தமும் சேர்ந்து வரும். அவு அப்படிங்கிற எழுத்தை உச்சரிச்சு பார்த்தா அவுக்குள்ள அவு ஊ அப்படிங்கிற அந்த உச்சரிப்பும் அந்த ஒலி நயமும் உள்ள இருக்கும். அதனால இதை வந்து கூட்டெழுத்து அப்படின்னு சொல்றாங்க. கூட்டெழுத்துன்னு சொல்றதுக்கு இன்னும் சில காரணங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் இப்ப நமக்கு தேவையில்லை. ஸோ ஐ அவு அப்படிங்கிற இந்த 2 எழுத்துக்களையும் நாம் என்ன சொல்றோம், இது 2க்கும் சமமான குறில் இல்லை. அதனால நம்ம ஐக்கு ஈயையும் அவ்வுக்கு ஊவையும் நம்ம இணை எழுத்துக்களா வச்சுக்கிறோம். இந்த ஐயும் அவ்வும் சந்தியக்கர எழுத்துகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சந்தியக்கரம் அப்படின்னா கூட்டெழுத்து அப்படின்னு மீனிங். கிளியர்? ஸோ இதுதான் உயிரெழுத்துகளில் இணை எழுத்துகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது மெய் எழுத்து. மெய் எழுத்துகளில் இணை எழுத்துகள். இந்த இடத்துல வேணா ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று எழுதிக்கோங்க. உயிர் எழுத்துகளில் இணை எழுத்துகள் எழுதுறப்ப ஒரு இடத்துல உயிர் எழுத்துகளில் இணை எழுத்துக்கள்னா அந்த எழுத்துகள் சேர்ந்து வரணும், சேர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஆவும் ஆவும் தமிழ்ல சாதாரண சொல்லில் இணைந்து வருமா? ஈயும் இயல்பா இருக்கிற ஒரு சொல்லில சேர்ந்து வருமா அப்படின்னா வராது. அப்ப அந்த இடத்துல வேணா குறிப்பு அப்படின்னு போட்டு எழுதிக்கோங்க. என்ன எழுதணும் அப்படின்னா, சொல்லில் உயிரெழுத்துகள் சேர்ந்து வராது. சொல்லில் இணை எழுத்துகள்னா ஒன்னா வரணும், அதனாலதான் அது இணை எழுத்துகள் நம்ம சொல்றோம். ஆனா சொல்லில் உயிர் எழுத்துகள் சேர்ந்து வராது. அப்புறம் எப்படி சார் அது இணை எழுத்துன்னு சொல்றோம்? அப்ப அது எங்கதான் சேர்ந்து வரும் அப்படின்னா, அளவிடையில் மட்டுமே. அளவிடையில் மட்டுமே உயிர் எழுத்துகள் சேர்ந்து வரும். கரெக்டா? அளவிடையில் மட்டுமே உயிர் எழுத்துகள் சேர்ந்து வரும். இப்ப தளி ஈ அப்படின்னு சொல்றோம். தூவும் அப்படின்னு சொல்றோம். ஓதல் அப்படின்னு சொல்றோம். சோ இதெல்லாம் என்னது? இங்க எல்லாமே ஊக்கு பக்கத்துல ஊ இருக்கு, ஈக்கு பக்கத்துல ஈ இருக்கு, இங்க ஓக்கு பக்கத்துல ஓ இருக்கு. தளிய எல்லாமே சொல்றோம். சோ இங்க உயிர் எழுத்துகளில் பாயிண்ட் இதுதான், சொல்லில் உயிர் எழுத்துகள் சேர்ந்து வராது. உயிர் எழுத்துகளில் இணை எழுத்துகள் என்னென்னு தெரியும். அந்த இணை எழுத்துகள் ஒரு சொல்லுல வராது, எந்த சொல்லுலையுமே வராது. அப்படி அந்த சொல் எங்க ஒன்னா வரும் அப்படின்னா, அளவிடையில் மட்டுமே உயிர் எழுத்துகள் சேர்ந்து வரும். அவ்வளவுதான். சரி, அடுத்தது மெய் எழுத்துகளில் இணை எழுத்துகள். மெய் எழுத்து நம்ம எத்தனையா பிரிக்கிறோம்? வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு சொல்லி நம்ம 3ஆ பிரிக்கிறோம். இப்போ வல்லின எழுத்துகளுக்கு பாயிண்ட் நம்பர் 1, வல்லின எழுத்துகளுக்கு மெல்லின எழுத்துகள், வல்லின எழுத்துகளுக்கு மெல்லின எழுத்துகள் இன எழுத்தாக வரும். வல்லின எழுத்துகளுக்கு மெல்லின எழுத்துகள் இன எழுத்தாக வரும். வல்லின எழுத்துகள் என்ன? த, ச, ட, த, ப, ர இல்லையா? இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. இந்த 6 எழுத்துக்களும் வல்லின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப மெல்லின எழுத்துக்கள் என்ன? அதுக்கு அப்படியே இன எழுத்துக்கள் அப்படியே வரும். மெல்லின எழுத்துக்கள் என்ன? க, ந, 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 ம, ந. அப்படியே வல்லின எழுத்துக்கள் 6ஐயும் எழுதி அது நேர் மெல்லின எழுத்துக்கள் 6ஐயும் எழுதுனா அதுதான் அதனுடைய இன எழுத்துக்கள். இல்லதான் மனப்பாடம் பண்ண வேண்டியதோ கஷ்டமானது ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே இல்லை. வல்லின எழுத்துக்கள் 6ம் அதுக்கு அப்படியே அந்த பேர் மெல்லின எழுத்துக்கள் 6ம் இதுக்கு இணை எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிள்,
இக்குக்கு இன எழுத்து என்ன? இங்கு அப்படின்னு சொல்றோம். தங்கம் அப்படின்னு நம்ம ஒரு எழுத்து சொல்றோம். இங்க பாருங்க, தங்கம் இங்கு வருது. அதுக்கு இனமான எழுத்து காங்கிறது என்ன? இக்கு கூட்டல் ஆ. அப்ப இந்த இக்கும் இங்க வருதா? சோ இதுக்கு இது இன எழுத்து அப்படின்னு சொல்றோம். இச்சுக்கு எந்த எழுத்து? இஞ்ச். நம்ம ஆல்ரெடி எழுதுன லிஸ்ட்ல தான் சொல்லிட்டு இருக்கேன். இது புது லிஸ்ட் இல்ல, எழுதுன லிஸ்ட் தான் சொல்றேன். இச்சுக்கு இஞ்சு. பஞ்சு, மஞ்சள். இஞ்சு சூங்கிறது இச்சு கூட்டல் ஊ, இங்க சாங்கிறது இச்சு கூட்டல் ஆ. அப்ப அது அது அந்த எழுத்துக்கு பக்கத்துல தான் அது வரும், வேற எங்கேயும் வராது. ரைட், இச்சு இஞ்சு. இட்டுக்கு என்ன எழுத்து? இட்டுக்கு இணை எழுத்து இன் அப்படின்னு சொல்றோம். இட்டுக்கு இன். வண்டி, தண்டம் அப்படின்னு சொன்னா அது இணை எழுத்து. இத்துக்கு இந்து, இத்துக்கு இந்து அப்படிங்கிற எழுத்து இணை எழுத்து. அதுக்கு எக்ஸாம்பிள் பந்து, சந்து. இத்துக்கு இந்து. இப்புக்கு இம், பம்பரம், தாம்பரம். இருக்கு இன், நன்றி, அன்றி, பன்றி. சென்று. இதெல்லாம் இணை எழுத்துகள். இணை எழுத்துகள் அப்படின்னா புரியுதா? இந்த எழுத்து இந்த எழுத்தோட தான் ஜோடி போட்டு வரும். இது மொத்த எழுத்தோட பேர் ஆகாது. பேர் அவ்வளவுதான், டைரக்ட் பேர். அப்ப இதே மாதிரி இப்ப ஆ ஆ இ ஈ அப்படிங்கிறது இணை எழுத்துன்னு எழுதி வச்சிருக்கிறோம். அப்ப அந்த இணை எழுத்து இதே மாதிரி சொல்லில் வருமா அப்படின்னா சொற்களில் வராது. உயிர் எழுத்துகளில் இணை எழுத்துகள் இது மாதிரி சொற்களில் வராது. அது எங்க வரும்? அளபடையில மட்டும்தான் வரும். எந்த இடத்துல அளபடை வருதோ அங்க மட்டும்தான் வரும். மெய்யெழுத்துகள் மாதிரி சொற்களில் வராது அப்படின்னு சொல்றோம். சரியா? அடுத்தது வல்லினம் மெல்லினம் முடிஞ்சது. அடுத்தது இடையினம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இடையின எழுத்துகள். அப்ப இடையின எழுத்துகளுக்கு இன எழுத்துகள் என்ன அப்படின்னா, இடையின எழுத்துகள் இதுக்குன்னு தனியா இன எழுத்து கிடையாது. அதுக்கு பதிலா என்ன சொல்றாங்க? இடையின எழுத்துகள் ஆறும் ஒரே இனம்தான். இடையின எழுத்துகள் ஆறும் ஒரே இனமாகும். இடையின எழுத்துகள் ஆறும் ஒரே இனமாகும். அப்ப இதுக்கு வந்து தனியா வல்லினத்துக்கு மெல்லினம் சொன்ன மாதிரி இன்னொரு புது 6 எழுத்துக்கள் கிடையாது. இடையின எழுத்துக்கள்லாம் என்னென்ன எழுத்து? யரல, யரல, வளல இல்லையா? யரல வளல, யரல வளல தான் நமக்கு வந்து இடையின எழுத்துக்கள். இந்த இடையின எழுத்துக்கள் 6க்கும் பாருங்க, எழுதுறப்ப மாத்தி எழுதிட்டேன். யரல இந்த எல்லாம் வரக்கூடாது. நீங்க அந்த ஆர்டர்லயே எழுதி பழகுங்க எப்பவுமே. யரல, இங்கதான் சிறப்பழகாரம் வரணும். யரள வளல, இதுதான் இடையின எழுத்துகள். இந்த இடையின எழுத்துகள் 6க்கும் தனியான இணை எழுத்துகள் கிடையாது. இந்த எழுத்துக்களே இதுக்கு இணை எழுத்துக்கள். இதுக்குள்ள இருக்கிற எழுத்துக்களே ஏதோ ஒரு எழுத்து மாறி மாறி இது கூட பேர் ஆயிக்கும். இடையின எழுத்துகள் 6ம் ஒரே இனமாகும். இதற்கென தனியாக ஒரு இன எழுத்துகள் கிடையாது. இணை எழுத்துகள், இடையின எழுத்துகளுக்கு இணை எழுத்துகள் என்னன்னு கேட்டா இடையின எழுத்துக்களே தான். எக்ஸாம்பிள் கல்வி அப்படின்னு எழுதுறோம். இதுக்குள்ள என்னென்ன வருது? இல் வருது, இவ்வு வருது. இந்த இல்லும் இவ்வும் இங்க சேர்ந்து வருது. கல்வி. செல்வம் அப்படின்னு எழுதுறோம். இங்க என்ன வருது? அதே இல்லு வருது, இவ்வு வருது. பெரியவர் அப்படின்னு எழுதுறோம். இரு வருது, இவ்வு வருது. இவ்வு இரு, இவ்வும் இரும் வருது. பெரியவர். வாள் அப்படின்னு எழுதுறோம். இவ்வும் இல்லும் வருது.
ரைட். இந்த எழுத்துக்கள் எல்லாமே எங்க இருக்கு? இதுக்குள்ளேயே இருக்கக்கூடிய எழுத்துகள். அதனாலதான் சொல்றோம் இடையின எழுத்துகள் 6ம் ஒரே இனம். அவ்வளவுதான். கிளியரா? சோ இணை எழுத்துகள் அப்படின்னு கேட்டா ரொம்ப கிளியரா இருக்கணும். பிறக்கும் முயற்சி, ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம், அதனுடைய தன்மை, அதனுடைய அளவு, அது பொருள், மாத்திரை, ஏதோ ஒரு பொருள்ல ஒன்றாக வரக்கூடிய அதனுடைய பண்புகளில் ஏதேனும் ஒரு வகையில் ஒன்றாக வரக்கூடிய எழுத்துகள் அது இணை எழுத்துகள். இந்த இணை எழுத்துகள் அப்படிங்கிறது தமிழ்ல இருக்கிற உயிர் எழுத்துகளுக்கும் மெய் எழுத்துகள், இது ரெண்டு தான் முதல் எழுத்துக்கள்னு சொல்றோம். இந்த உயிர் எழுத்து மெய் எழுத்துக்களும் இணை எழுத்து வருது. உயிர் எழுத்துக்கள்ல இருக்கக்கூடிய 7 நெடில் எழுத்துகளுக்கும் அதற்கு இனமான குறில் எழுத்துகள் அந்த இணை எழுத்துகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த 7ல 5க்கு சரியான குறில் எழுத்து இருக்கு. அப்ப மீதி இருக்கிற ஐக்கும் அவ்வுக்கும் சரியான குறில் எழுத்து இல்ல. அப்ப அதுக்கு நம்ம என்ன சொல்றோம்? ஐக்கு ஈயையும் அவ்வுக்கு ஊவையும் நம்ம சேர்த்திக்கிறோம். அது ரெண்டும் அதற்கான இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். அது முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஐ எழுத்தும் அந்த அவ்வு அப்படிங்கிறதையும் தமிழ்ல என்ன எழுத்துன்னு நம்ம சொல்றோம்? சந்தியக்கர எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். சந்தியக்கரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கூட்டெழுத்து அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அடுத்து மெய்யெழுத்துகள். மெய்யெழுத்துகள் 3 வகைப்படும். வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு சொல்லி 3 வகையா நம்ம வந்து மெய்யெழுத்துக்களை பிரிக்கலாம். வல்லின எழுத்துகளுக்கு அதற்கு இனமான எழுத்துக்கள், இணை எழுத்துக்கள் என்ன அப்படின்னா மெல்லின எழுத்துகள். இடையின எழுத்துகளுக்கு தனியா இணை எழுத்துகள் கிடையாது. அந்த 6 எழுத்துகளும் அவையே ஓர் இனமான எழுத்துகள். அதுக்குள்ளேயே அந்த மாறி மாறி இணை எழுத்துகள் வந்துக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இதுதான் இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றது. கிளியர்? ரைட். இந்த இடத்துல நமக்கு வந்து கிளியரா மைண்ட்ல என்ன இருக்கணும் அப்படின்னா, ஒரு எழுத்துக்கு பக்கத்துல இந்த இடத்துல குறிப்புன்னு போட்டோன்னு எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கடைசியில தான் இந்த டாபிக் பார்த்துருக்கிறோம். இணை எழுத்து அப்படின்னா ஒரு அவசரத்தில் நம்ம என்ன எழுதிடக்கூடாது. இப்ப இக்கு சார், இப்ப நான் பக்கம்னு எழுதுறேன். இதுல என்ன இருக்கு? இக்கு இருக்கு. இங்க இன்னொரு இக்கு இருக்கு. இக்கு வருது. அப்ப இப்போ இது ரெண்டு இணை எழுத்தா? இக்கு சேர்ந்த இணை எழுத்தா? இது என்னது? வான்மதி சொல்லுங்க, இது என்ன எழுது? இக்குன்னு வந்தா இது இணை எழுத்தா இல்லையா? இணை எழுத்து இல்ல சொல்லிட்டீங்க. கான்பிடென்ட், குட். இது என்ன எழுத்து? அது சும்மா ட்ரை பண்ணுங்க, யோசிங்க. நேத்து கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? சுட்டெழுத்து பார்த்தோம். அப்புறம் வினா எழுத்து பார்த்தோம். அப்புறம் மொழி முதல் மொழி இடை மொழி இறுதி பார்த்தோம். மொழி இடை எழுத்துக்கள் பார்த்ததுக்கு அப்புறம் மெய்மயக்கம் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். அந்த மெய்மயக்கத்துல உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம். உடல்நிலை மெய்மயக்கம்னா என்ன? ஒரு மெய்யெழுத்து, அதே மெய்யெழுத்து திரும்ப அதுக்கு பக்கத்துல வந்தா அது பேர் உடல்நிலை மெய்மயக்கம்னு படிச்சோமா? அப்ப இக்கு அப்படிங்கிற எழுத்து மறுபடியும் இக்குக்கு பக்கத்திலேயே வந்தா ஒரு ஆர்வத்துல இது ரெண்டும் ஒரே இனம் சார், ஒரே மாதிரி இருக்கு பார்க்க, அதனால இது இணை எழுத்துன்னு போட்டக்கூடாது இல்லையா? அது வந்து மெய்மயக்கம். இந்த எழுத்துகள் மெய்மயக்கம். இப்ப இது வந்து இணை எழுத்துக்கள் அல்ல. கிளியரா? புரியுதா இல்லையா? வான்மதி ஓகேவா? இது இணை எழுத்து இல்லைன்னு கான்பிடண்டா சொன்னீங்க. ஆமா இல்ல. ஆனா அப்ப என்ன எழுத்துன்னு கேட்டா சொல்லணும்ல. கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி கனெக்ட் பண்ணீங்கன்னா தான் புரியும். சரியா? ஓகே ஓகே, அடுத்தது போலாமா? என்னம்மா? சார் என்னோட போன் ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுங்க சார், வீடியோ கட் பண்ணிக்கிறேன். சரிம்மா, ஓகே. சந்தியா, ஓகே, வச்சுக்கலாம். சரி, அடுத்தது தமிழ்ல இடம் அறிந்து பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. இடம் அறிந்து பயன்படுத்துவோம் அப்படின்னா என்ன அப்படின்னு இப்ப பார்க்கலாம். இடம் அறிந்து பயன்படுத்துவோம். இடம் அறிந்து பயன்படுத்துவோம் அப்படின்னா இப்ப நான் எக்ஸாம்பிள் சொல்றேன்.
ஒண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கு நம்ம என்ன சொல்றோம்? ஒண்ணு அப்படிங்கிறதுக்கு ஒரு அப்படின்னு சொன்னாலும் ஒன்று அப்படின்னு சொன்னாலும் நமக்கு ஏதாவது மீனிங் ஏதாவது மாறுபடுமா? வாழைப்பழம் ஒன்று கொடுங்கள் அப்படின்னு சொல்றோம், இல்ல ஒரு வாழைப்பழம் கொடுங்கள் அப்படின்னு சொல்றோம். ரெண்டுமே என்ன சொல்ல வருது ஃபைனலா? ஒண்ணு அப்படிங்கிற விஷயத்த தான் சொல்ல வருது. ஆனா ஒரு ஒன்று அப்படிங்கிறது ரெண்டையும் அப்போ நம்ம சௌரியத்துக்கு எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா அப்படி பயன்படுத்த முடியாது. அப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம ஒரு விஷயத்த நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. அந்த ரூல் என்ன அப்படிங்கிறத நம்ம படிக்கணும். அதான் இடம் அறிந்து பயன்படுத்துவோம் அப்படின்னு நம்ம சொல்றது. ஒரு அப்படிங்கிறது ஒண்ணுங்கிறத சொல்றதுக்கு ஒருங்கிறதும் மீனிங் ஒண்ணுதான், ஒன்றுங்கிறதும் மீனிங் ஒண்ணுதான். ஆனா எந்த இடத்துல ஒரு யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல ஒன்று யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் கான்செப்ட். எழுதிக்கோங்க. ஒண்ணு, உயிர் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன்பு. உயிர் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன்பு. உயிர் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன்பு ஓர் என்பதை பயன்படுத்த வேண்டும். உயிர் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன்பு ஓர் என்பதை பயன்படுத்த வேண்டும். இரண்டாவது, உயிர் மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன்பு ஒரு என்பதை பயன்படுத்த வேண்டும். கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும். உயிர் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி ஓர் அப்படின்னு சொல்லணும். உயிர் மெய் எழுத்துல தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு அப்படின்னு சொல்லணும். எழுதுறதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இணை எழுத்துல ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எழுத்துகளில் இணை எழுத்து இல்லாத ஒரு எழுத்து ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்து கிடையாது. அதை எழுதிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. இணை எழுத்துக்கள்ல ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்து கிடையாது. உயிர் எழுத்துக்கு இருக்கா? இருக்கு. மெய் எழுத்துல 3 வகை இருக்கு. வல்லினம், மெல்லினம், இடையினம். 3க்கும் இருக்கா? இருக்கு. எங்கேயாவது இடையினத்துக்கு இணை எழுத்து இல்லைன்னு எழுதிடாதீங்க. இடையினத்துக்கு இணை எழுத்துகள் அதே எழுத்துகள், அதனால அது இல்லைன்னு மீனிங் இல்லை. புரியுதா? அதனால உயிர் எழுத்துகளுக்கு இணை எழுத்துகள் இருக்கு, மெய் எழுத்துகளுக்கு இணை எழுத்துகள் இருக்கு. எந்த எழுத்துக்கு இல்ல? ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்து இல்லை. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்து இல்லை. அப்போ ஒரு எங்க யூஸ் பண்ணணும்? உயிர் எழுத்தில் ஒரு வார்த்தை தொடங்குச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஒருங்கிறத யூஸ் பண்ணணும். உயிர் மெய் எழுத்துல தொடங்குச்சு அப்படின்னா அதுல ஒருன்னு சொல்லணும். உயிர் எழுத்துல தொடங்குனா ஓர்னு சொல்லணும். எப்படி எழுதணும்? ஒரு ஊர்னு எழுதணும், ஒரு ஏரி அப்படின்னு எழுதணும், ஓர் நகரம் அப்படின்னு எழுதணும், ஓர் கடல்னு எழுதணும். கரெக்டா? கரெக்டா? இல்ல சார், இல்லவே இல்லை சார் அப்படின்னு சொல்றீங்களா? தப்பு இல்ல. ரைட். இப்போ சரியான வார்த்தை என்ன எழுதணும்? இது உயிர் எழுத்தில் தொடங்கி இருக்கு. இந்த 2 எழுத்தும் உயிர் எழுத்துல தொடங்கி இருக்கு. இங்க உயிர் மெய் எழுத்துல தொடங்கி இருக்கு. அப்ப இது தப்பு, இது தப்பு, இது தப்பு, இது தப்பு. இப்ப இது எப்படி எழுதணும்? ஓர் ஊர் அப்படின்னு எழுதணும், ஓர் ஏரி அப்படின்னு எழுதணும், ஒரு நகரம் அப்படின்னு எழுதணும், ஒரு கடல் அப்படின்னு எழுதணும். இனிமே நாம வழக்கமா எழுதுறதுலயே இது சரியா எழுதலாமா? உயிர் எழுத்துக்கு முன்னாடி இருந்தா ஓர்னு எழுதணும், உயிர் மெய் எழுத்துக்கு முன்னாடி எழுதுனா ஒருன்னு எழுதணும். சார் எக்ஸாமுக்கு போற அன்னைக்கு எனக்கு மறந்துடும் சார். உயிர் எழுத்துக்கு ஓரா, உயிர் மெய் எழுத்துக்கு ஓரா, ஏதாவது ஒண்ணு ஞாபகம் இருந்துட்டா நான் கரெக்டா ஞாபகம் வச்சுக்குவேன். அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? உயிர் எழுத்து அங்க ஓர், இங்க ஒரு இங்க ஒரு இருக்கா? உயிர் ஓர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஞாபகம் வந்துட்டு அடுத்த ஞாபகம் வந்துருமா? உயிர் எழுத்துக்கு ஓர் அப்படின்னா உயிர் மெய் எழுத்துக்கு ஒருன்னு அர்த்தம். அவ்வளவுதான். இது ஞாபகம் வச்சுக்கலாம்ல. இது ஞாபகம் வச்சுக்கிட்டா அது வந்துடும். அப்ப எங்க ஓர் எங்க ஒரு அப்படின்னு பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக அப்படின்னு ஒரு கொஸ்டின் கொடுப்பாங்க.
அதுல இந்த ஓர் ஒரு ரெண்டையும் பிளேஸ் மாத்தி போட்டுருவாங்க. அப்படி மாத்தி போட்டா உங்களுக்கு கரெக்டா தெரியணும். உயிர்னா ஓர்னு வரணும். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டா உயிருக்கு முன்னாடி ஓர், உயிர் எழுத்துக்கு உயிர் மெய்க்கு முன்னாடி ஒருங்கிறத ஞாபகம். சரி, அடுத்த பேர் அது, அஃது. ரெண்டுக்கும் மீனிங் ஒண்ணுதான். ஆனா எதுக்கு முன்னாடி எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு எழுதணும். உயிர் எழுத்துக்கு முன். உயிர் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு, அவ்வளவுதான். உயிர் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு அஃது அப்படின்னு போடணும். உயிர் மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி அது அப்படிங்கிறது போடணும். எக்ஸாம்பிள், அது இங்கே உள்ளது, அது நன்றாக உள்ளது. அப்ப அது எங்க யூஸ் பண்றோம், அது எங்க யூஸ் பண்றோம்னு பாருங்க. இங்க உயிர் எழுத்துல தொடங்கக்கூடிய ஒரு சொல், அதனால இங்க அஃதுங்கிற வார்த்தையை தொடங்கணும். உயிர் எழுத்துல தொடங்கினா அதுக்கு முன்னாடி அஃது யூஸ் பண்ணணும். உயிர் மெய் எழுத்து ந அப்படிங்கிறது உயிர்மெய் எழுத்து. இந்த நங்கிற உயிர்மெய் எழுத்து தொடங்கிறதுக்கு முன்னாடி அது அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். அஃது, அது அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். கிளியர்? எழுதிட்டீங்களா? தேவதர்ஷினி, கலர்ஸ் போதுமா கையில? ரெயின்போல இருக்கிற 12 கலர்லயும் நோட்ஸ் எழுதுறீங்க. வெரி குட். இவ்வளவு எழுத முடியுதா? இவ்வளவு பேனாவே ஓபன் பண்ணியாச்சு. பயங்கரமா எழுதுறீங்களே. வெரி குட், வெரி குட். ஆமா, அப்படி எழுதுனா படிக்கிறப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நாளைக்கு நம்ம படிக்கிறப்ப எளிமையா இருக்கும். தேவதர்ஷினி கையில இப்ப எத்தனை கலர் இருக்குன்னா 1 2 3 4 5 6 கலர்ஸ் இருக்கு. கரெக்டாமா? கரெக்ட். ஓகே, குட். அடுத்தது அன்று, அல்ல. இது ரெண்டையும் எங்க யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். அன்றுங்கிற வார்த்தை எங்க யூஸ் பண்ணணும்? ரெண்டுக்கும் மீனிங் ஒண்ணுதான். அன்றுன்னு சொல்றோம், இல்ல அல்ல அப்படின்னு சொல்றோம். ரெண்டுக்கும் மீனிங் என்னன்னா, அன்று என்பது ஒருமைக்கு பயன்படுத்துற ஒரு வார்த்தை. அன்று என்பது ஒருமைக்கு பயன்படுத்த வேண்டும். சிங்குலர்ல ஒரு வார்த்தை பேசுறோம்னா அங்க அன்று யூஸ் பண்ணணும். அல்ல அப்படிங்கிறது பன்மைக்கு யூஸ் பண்ணணும். ஒருமைனா என்ன, பன்மைனா என்ன? சத்யநாராயணன், ஒருமைனா என்ன, பன்மைனா என்ன சொல்லுங்க. ஒருமைனா ஒரு ஆளை குறிக்கிறது சார். ஒருதான் மட்டும் குறிக்கிறது சார். பன்மைனா நிறைய ஒன்றுக்கு மேற்பட்டது. ஏதேனும் ஒரு பொருளையோ, ஒரு மனிதரையோ, ஒரு நிகழ்வையோ, ஒன்றே ஒண்ணு அதை மட்டும் குறிக்குது அப்படின்னா அது ஒருமை. ஒன்றுக்கும் மேற்பட்டது, அது 2 3 4 2000 2 கோடியோ என்னவா இருந்தாலும் அது பன்மை அப்படின்னு நான் சொல்றேன். சொல்றேன் பாருங்க. இது பழம், இவை பழங்கள். இந்த இடத்துல நான் 2 டேஷ் போடுறேன். என்ன ஃபில்அப் பண்ண சொல்லுங்க. அன்று எங்க யூஸ் பண்ணணும், அல்ல எங்க யூஸ் பண்ணணும்? சுகந்தி சொல்லுங்க. இது பழம் அன்றுவா, இது பழம் அல்லவா? இது பழம் அன்று. வெரி குட். இது பழம் அன்று. அடுத்தது இவை பழங்கள் அல்ல. வெரி குட், கரெக்ட். புரியுதா? 2 டிஃபரன்ஸ் புரியுதா? ஒருமைக்கு வரும் பொழுது அன்று, பன்மைக்கு வரும் பொழுது
அல்ல, இந்த 2 வார்த்தை யூஸ் பண்ணணும். இப்போ ஒரு எங்க பயன்படுத்தணும்னு தெரியும், ஓர் எங்க பயன்படுத்தணும்னு தெரியும், அது எங்க பயன்படுத்தணும்னு தெரியும், அது எங்க பயன்படுத்தணும்னு தெரியும். அதே மாதிரி அன்று எங்க யூஸ் பண்ணணும், அல்ல எங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். எல்லாமே பார்க்கிறதுக்கு வார்த்தைகள் ஒண்ணா இருக்கும், ஒரே மீனிங் தானே அப்படின்னு. ஆனா இப்படிதான் நம்ம பயன்படுத்துறோம். அடுத்து கவுண்டிங்ல எத்தனை அப்படின்னு ஒண்ணு சொல்றோம், எத்துணை அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம். இங்க 3 சொல்லினா, இங்க 2 சொல்லினா. எத்தனை, எத்துணை, ரெண்டோட மீனிங்கும் ஒண்ணுதான். நமக்கு பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கும். அப்ப இது எங்க யூஸ் பண்ணணும், இங்க எதை எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா, எத்தனை என்பது எண்ணிக்கையை குறிக்கும். எத்தனை என்பது எண்ணிக்கையை குறிக்கும். எத்துணை அப்படின்னு கேட்டா அது அளவையும் காலத்தையும் குறிக்கும். அளவையும் காலத்தையும் குறிக்கும். எத்தனை கார் வேண்டும், எத்தனை புத்தகம் வேண்டும். இந்த எண்ணிக்கையை குறிக்கக்கூடிய இடத்துல எத்தனை அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். எத்துணை அப்படின்னு சொன்னோம்னா அது என்ன குறிக்குது, அளவையும் காலத்தையும் குறிக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு எக்ஸாம்பிள், அளவு ரொம்ப பிரம்மாண்டமான மரம், ஒரு பெரிய ஆலமரம், அந்த மரத்தை பார்த்துட்டு அப்பா எத்தனை பெரிய மரம் அப்படின்னு சொல்லக்கூடாது. எத்தனை அப்படிங்கிறத வெறும் எண்ணிக்கைக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். அப்ப அளவு அளவு ரொம்ப பெருசா இருக்குது. எத்தாம் பெரிய தாலி அப்படின்னு நம்ம சொல்றோம், எத்தாம் பெரிய வண்டின்னு சொல்றோம். அதுக்கெல்லாம் என்ன சரியான வார்த்தைனா எத்துணை. எத்துணை பெரிய மரம். எத்துணை பெரிய வீடு. சரி, காலத்தை குறிக்கிறதுக்கு இது இந்த காருங்க ஒரு 50 வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம என்ன கேட்போம், இது எத்தனை வருஷங்க பழமையான காரு, இது எத்தனை வருஷம் பழமையான பாத்திரம், இது எத்தனை வருஷம் பழமையான வீடு அப்படின்னா அந்த காலத்தை கேட்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல எத்தனைன்னு சொல்லக்கூடாது, எத்துணைன்னு தான் சொல்லணும். அப்ப எத்துணை ஆண்டு பழமையான வீடு அப்படின்னு கேட்கணும். எத்துணை ஆண்டு பழமையான வீடு, எத்துணை ஆண்டு பழமையான கார், எத்துணை ஆண்டு பழமையான பொருள். இப்ப நம்ம கீழடியில அகழ்வாராய்ச்சி பண்றாங்க, அகழ்வாராய்ச்சி பண்ற இடத்துல கிடைக்கிற பொருட்களை எத்தனை ஆண்டு பழமையான பொருள்னு சொல்லக்கூடாது, எத்துணை ஆண்டு பழமையான பொருட்கள் அப்படின்னு சொல்லு. கிளியரா? எத்துணைக்கும் எத்தனைக்கும் வித்தியாசம் புரிஞ்சுதா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன், மயங்கொலிகள். எழுதிட்டீங்களா? நான் எரேஸ் பண்ணிட்டேன். யாராவது எழுத விட்டுட்டீங்களா? இல்ல. மயங்கொலிகள் இது தனி தலைப்பு. மயங்கொலிகள் மயங்கொலி அப்படின்னா என்ன அப்படின்னா, உச்சரிப்பில் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்து, உச்சரிப்பில் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்து முற்றிலும் வேறுபட்ட பொருள் தருவது. முற்றிலும் வேறுபட்ட பொருள் தருவது. உச்சரிப்பு ரெண்டு ஒன்னாதான் இருக்கும், ஆனா
பொருள் கம்ப்ளீட்டா கொஞ்சோண்டு டிஃபரன்ஸ்ல இல்லைங்க, கம்ப்ளீட்டா டிஃபரன்ஸா இருக்கும். இப்ப நான் பழம்னு சொல்றேன், பழம் அப்படின்னு சொல்றேன். இப்ப ரெண்டும் கிட்டத்தட்ட நம்ம எல்லாருமே பழம் பழம் தான் சொல்றோம், எல்லாத்தையும் பழம்னு தான் சொல்றோம். இந்த பழம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பழம்னா என்ன அர்த்தம்? இந்த பழம் அப்படின்னா வலிமையை குறிக்கக்கூடிய சொல். இந்த பழம் அப்படின்னா ஏதோ ஒரு வாழைப்பழம், மாம்பழம், பலாப்பழம்னு ஃப்ரூட்டை குறிக்கக்கூடிய சொல். அப்போ பழம் பழம்னு சொல்றோம், ரெண்டும் கிட்டத்தட்ட உச்சரிப்பில் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒலி ஒலின்னு சொல்றோம், இந்த ஒலி சவுண்டு, இந்த ஒலி லைட். இப்ப இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? இதுக்கு பேரு தான் மயங்கொலி பிழைகள். கொஸ்டின் எப்படி வரும்னா, மயங்கொலி பிழைகளை நீக்கி எழுதுக அப்படின்னு ஏதாவது கேள்வி வரும். அப்ப நமக்கு அந்த லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் கரெக்டா தெரியணும். அப்படி தமிழ்ல எத்தனை எழுத்துகள் இது மாதிரி மாறும் அப்படின்னா, மொத்தம் நமக்கு மயங்கொலி எழுத்துக்கள் இது மாதிரி நம்ம குழப்பக்கூடிய எழுத்துக்கள் தமிழ்ல எத்தனை இருக்கு சார் அப்படின்னா, மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் 8. மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் 8. ந ந ந ல ல ல ர ர. இதுல ஒரு 3 6 8 இந்த 8 எழுத்துக்கள் தான் தமிழ்ல மயங்கொலி எழுத்துக்கள். மீதி இருக்கிற எழுத்துக்கள் இது மாதிரியான குழப்பம் வராது, உச்சரிப்புல ஒரே மாதிரிலாம் வராது. இந்த 8 எழுத்துக்கள் தான் உச்சரிப்பில் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள். ஆனா அதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, தலைகளை வித்தியாசமா முற்றிலும் மாறுபட்ட பொருள் கொண்ட எழுத்துக்கள். இந்த 8 எழுத்துக்கள் மயங்கொலி எழுத்துக்கள். இதுல இந்த ந ந எங்க எழுதணும் அப்படிங்கறது என்ன ஒண்ணு சொல்லியிருக்காங்க. ந ந எந்த இடத்துல இடம்பெறும்? ந ந எங்கு இடம்பெறும் அப்படின்னு எழுதிக்கோங்க. ட எனும் எழுத்துக்கு முன், ட எனும் எழுத்துக்கு முன் இன் வரணும். எப்பவுமே டகர வரிசை எழுத்துகளுக்கு முன்னாடி 3 சுழி இன் வரணும். நண்டு, வண்டி, கண்டம் அப்படின்லாம் சொல்லுவோம். சோ இங்க டா வரிசை எழுத்துக்களுக்கு முன்னாடி, டா வரிசை எழுத்துக்களுக்கு முன்னாடி 3 சுழி இன் வரணும். ர அப்படின்னு இருக்கு, ரா வரிசை எழுத்துக்களுக்கு முன்னாடி, ரா வரிசை எழுத்துகளுக்கு முன், ரா வரிசை எழுத்துகளுக்கு முன் 2 சுழி இன் வரணும். 2 சுழி இன். எக்ஸாம்பிள், மன்றம், கன்று, நன்றி அப்படின்னு சொல்றோம். இந்த 2 சுழி நாவும் 3 சுழி நாவும் தான் நமக்கு பெரும்பாலானவர்களுக்கு பெரிய பிரச்சனை. இந்த நான் சரியா போட்டுருவோம், இந்த லாலா வரிசை கூட சரியா பிரச்சனை வந்துடும். நான் 2 சுழின்னா 3 சுழி, ஏன்னா இதெல்லாம் வடிவமாவது வேறையா இருக்கு. லா 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 அது 3ம் வடிவம் வேறையா இருக்கு, ரா ரா ரெண்டுமே வடிவம் வேறையா இருக்கு. ஆனா இந்த நாவும் நாவும் வடிவமே ஒண்ணு. அந்த இடத்துல தான் குழப்பம். அப்ப இந்த ந ந இந்த 2 எழுத்துக்களுக்கு முன்னாடி 2 எங்க எழுதணும் அப்படின்னா, டா வரிசை அப்படின்னா இங்க எழுதணும். இது பேரு இது. இப்ப நாம இது என்ன சொல்றோம்? 3 சுழி இன்னு, இது 2 சுழி இன்னு நம்ம சொல்றோம். அப்படிதான் நம்ம பழகி இருக்கிறோம். ஆக்சுவலா அதை என்ன சொல்லணும்னா, இது டா வரிசை எழுத்துகளுக்கு உரிய நகரம், அதனால இது பேரே டன்னகரம் அப்படின்னு சொல்லுவோம். அது பேரே டன்னகரம். ரா வரிசை எழுத்துகளுக்கு உண்டானது இந்த 2 சுழி இன்னு. இது இந்த 2 சுழி இன்னோட பேர் என்னன்னா ரன்னகரம். இதெல்லாம் படிச்சு நம்ம பாட்டை எழுத போறோம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். 2 சுழினா 3 சுழினான்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா? 3 சுழினா பேரு டன்னகரம், 2 சுழினா பேரு ரன்னகரம். தன்னகரம், ரன்னகரம்.
சரி, நான் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸாம்பிள் தரேன், அதுக்கப்புறம் நான் ஒரு லிஸ்டே தரேன். அந்த மெட்டீரியல் வரப்ப மயங்கொலி பிழைகளை நீக்கி எழுதுக அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் தருவோம். பகுதி ஆவில் இருக்கிற 20 தலைப்புகளுக்கும் உங்களுக்கு மெட்டீரியல் வரும். அந்த மெட்டீரியல்ல இந்த மயங்கொலி பிழைகளுக்கு தனியாக ஒரு லிஸ்டே கொடுப்போம். அந்த லிஸ்ட் தரேன். எக்ஸாம்பிள் சுபாஷினி, ஏமா சார் இப்ப அன்றுன்ற ஒரு வேர்டை வந்துட்டு நம்ம எழுதுறோம்ல, அதுவும் இந்த மயங்கொலி பிழைகள்ல தான் வரும். என்ன வார்த்தைமா? அன்று அது இல்லைன்னும் மீனிங் வரும், அந்த நாளும் மீனிங் வரும். அது வந்து ஒரு பல பொருள் தரும் ஒரு சொல் அப்படிங்கிற கேட்டகரியில வரும். அது தப்பு. மயங்கொலின்னா என்ன? மயங்கொலின்னா சவுண்ட் ஒரே இப்ப நான் சொல்றேன் பாருங்க, வானம் அப்படின்னு எழுதுறேன், வானம்னு எழுதுறேன். கிட்டத்தட்ட உச்சரிப்பு ஒரே மாதிரி இருந்து 2 சொற்கள், 2 வேறு சொற்கள், 2 எழுத்தே வேற, இதுல வேற எழுத்து வரும், அதுல வேற எழுத்து வரும். அந்த மாதிரி 2 எழுத்துக்கள் வேற வேறையா வரும். ஆனா உச்சரிக்கிறப்ப அது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படி இருந்து உச்சரிப்பில் ஒரே மாதிரி இருந்து முற்றிலும் வேறுபட்ட வேறு பொருள்களை தந்தா அது பேரு மயங்கொலி. நீங்க சொல்றது அன்று அப்படிங்கிற வார்த்தையை சொல்றீங்க. இந்த அன்றுங்கிற வார்த்தைக்கு இல்லைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னொன்னு அந்த நாள், அன்று வந்தான், அன்று சொன்னான் அப்படின்னு சொல்ற அந்த நாள் அப்படின்னு சொல்றீங்க. கரெக்டா? இதான் நீங்க சொல்றீங்க. அன்று அப்படிங்கிறதுக்கு இல்லைன்னு ஒண்ணு. இது வந்து என்ன கேட்டகரினா, இதுல எதுவும் பிழையெல்லாம் இல்லை. இது ஒரு சொல் பல பொருள், பல பொருள் கொடுக்கும் ஒரு சொல் அப்படிங்கிற கேட்டகரியில் இதெல்லாம் வரும். சரிங்களா? பல பொருள் கொடுக்கும் ஒரு சொற்கள், இதுல எதுவும் தப்பு கிடையாது. இப்ப நீங்க வலி வலி அப்படின்னு நம்ம சொல்றோம். வலினா பெயின், இந்த வலி அப்படின்னா ஏர், காற்று. அப்ப இது ரெண்டும் வலி வலி ரெண்டும் என்னன்னு சொல்றோம்? கிட்டத்தட்ட உச்சரிப்பில் ஒரே மாதிரி இருக்கு, ஆனா ரெண்டுக்கும் பொருள் முற்றிலும் வேறுபட்ட பொருள். அப்ப இந்த தப்பு நடக்கிறதுக்கு என்ன காரணமா இருந்துச்சு? ரெண்டுக்கும் வேற வேற பொருள் கொடுக்கறதுக்கு காரணமா இருக்கக்கூடியது இந்த எழுத்தும் இந்த எழுத்தும். அப்படி இந்த மாதிரி வரக்கூடிய எழுத்துக்களை தான் நம்ம என்ன சொல்றோம்? மயங்கொலி எழுத்துகள் அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி தமிழ்ல எத்தனை மயங்கொலி எழுத்து இருக்கு அப்படின்னா 8 மயங்கொலி எழுத்துகள் இருக்கு. இந்த 8 மயங்கொலி எழுத்துகளும் தான் இந்த மயங்கொலி பிழைகளுக்கு காரணமா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். புரியுதா? அன்றுங்கிறதுக்கு நீங்க சொல்றது புரிஞ்சுதா? நீங்க உங்களோட சந்தேகத்துக்கு இந்த பதில் வேற. அன்று அப்படிங்கிறது பல பொருள் தரும் ஒரு சொல் அப்படிங்கிற கேட்டகரியில வரும். இது எந்த வகையிலையும் இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம். ஓகே, ரைட். இப்ப சில எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. வானம், வானம் மயங்கொலி எழுத்துக்கள்ல முதல் 3 எழுத்து நான் சொல்றேன். ந ந ந அப்படிங்கிற 3 எழுத்து இருக்கா? அதுக்கு நான் சில எக்ஸாம்பிள் சொல்றேன். வானம் அப்படின்னா என்ன? நீங்க கோயில் திருவிழாவெல்லாம் போனீங்கன்னா, ஏப்பா பூசைக்கு நேரமாச்சு வானம் விடுங்க அப்படிம்பாங்க. பூசைக்கு நேரமாச்சு வானம் விடுங்க. வானம்னா என்ன? இப்படி எல்லாம் ஒரு பேர் இருக்குன்னே எங்களுக்கு தெரியாது சார். அது என்ன சார் வானம் விடுறது அப்படின்னா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நான் பார்த்ததே இல்லை சார். வானம் விடுறத நான் பார்த்ததே இல்லை. எவ்வளவு பேர் சொல்லுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க எனக்கு மீனிங் சொல்ல வேண்டாம், நீங்க இப்ப டவுன் பண்ணிக்கோங்க. நான் இது வரைக்கும் வானம் விட்டதை பார்த்ததே இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க யார் இருக்கு? ரஞ்சிதா கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. பார்த்தது இல்லையா? விவேகா பார்த்தது இல்லையா? எனக்கு மீனிங்லாம் சொல்ல வேண்டாம். இது வரைக்கும் வானம்னா என்ன, வானம் விடுறதுன்னா என்னன்னே நான் பார்த்தது இல்லை சார் அப்படின்னு. கிராமம் ரொம்ப கடுமையா இருக்கா? ரமாதேவி பார்த்தது இல்லையா? வானம் விடுறதுன்னா என்னன்னு தெரிஞ்சதே இல்லையா? விவேகா பார்த்தது இல்லையா? இல்லைங்க சார், நான் பார்த்தது இல்லைங்க. பார்த்துருக்கீங்க? அது பேர் தெரியலைங்க சார். வானம்னா என்னன்னு தெரியலைங்க. நீ கரெக்டா சொல்லுவீங்க. விவேகா எந்த ஊரு? வெள்ளக்கோவிலுங்க சார். வெள்ளக்கோயில். உங்க ஊர்ல மாரியங்கோயில் நோம்பி அப்ப கடைசியில் ஒருத்தர் பூசாரி ரொம்ப சின்சியரா பிஸியா மணியாட்டிட்டு இருப்பாரு. அந்த சமயத்துல ஒருத்தர் வாயில ஒரு பீடி பத்த வச்சுக்கிட்டு அந்த பீடியில தொட்டு தொட்டு சொயின்னு மேல விட்டுக்கிட்டே இருப்பாரு. மேல போய் போய் ஒண்ணு வெடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆமா சார், அதுதான். ஆமா, அதுதான் வானம் இல்லையா? அதுதான் வானம். இப்ப வானம் அப்படின்னா வெடின்னு அர்த்தம். ஒரு வெடி. இப்ப இந்த வான ஓட்டத்தை பார்த்ததே இல்லைங்கிற ஆளுங்க இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் பார்த்திருக்கீங்களா? ஓ, இது பேர் தான் வானமான கையில வான வேடிக்கைன்னு சொல்லுவாங்க சார். வான வேடிக்கை அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட். வான வேடிக்கைன்னு என்ன? மேல போய் வெடிச்சு வான வேடிக்கை கொடுக்கறது வானம் அப்படின்னு சொன்னா இதுதான். சரி, இதே 2 சொல்லினா ரன்னகரம். ரன்னகரத்துல வர வானம் வானம் தான் சார். வானம் 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 ஸ்கை, ஸ்கை, ஆகாயம். கரெக்டா? சரி,
பனி, பனி, இதுக்கு என்ன மீனிங்? புரியுதா? எப்படி தப்பு வரும்னு புரியுதா? ரெண்டும் ஒரே உச்சரிப்பு தான். இங்க 3 சொல்லினா, இங்க 2 சொல்லினா. பனி அப்படின்னா ஒர்க்கு, வேலை. இந்த பனி அப்படின்னா நைட்டு பனி பெய்யக்கூடிய பனி, குளிர்ச்சி. ரொம்ப பனி அடிக்குது, வெளியில போகாதீங்க, குழந்தைங்கள பனியில கொண்டுட்டு போகாதீங்க சொல்றோமா? அதுதான் அந்த பனி. நாம எழுத்து பிறப்புல பார்த்தோம், அன்னம் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். அந்த இடத்துலயே நான் இதையும் சொல்லியிருப்பேன், அன்னம் அப்படின்னு. இந்த அன்னம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்னம் அப்படின்னா மேல்வாய். இந்த அன்னம் அப்படின்னா உணவுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அன்னப்பறவைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. சோ நீங்க முன்ன கேட்ட மாதிரி, சுபாஷினி நீங்க முன்ன கேட்டீங்களா, அன்று கேட்ட மாதிரி, அன்றுக்கு எப்படி ஒரு பொருள் பல பொருள் தரும் ஒரு சொல் அப்படின்னு நாம சொல்றோமோ, அது மாதிரி அன்னம் அப்படிங்கிறதும் பல பொருள் தரும் ஒரு சொல். அன்னம், உணவு, அன்னப்பறவை அப்படின்னு சொல்றோம். சுபாஷினி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஏதாவது கேள்வி இருக்கா? சும்மா தூக்குனீங்களா? வான வேடிக்கை அந்த அப்ப கை தூக்குனதா? அப்ப கை தூக்கணும் சார். சரிம்மா, ஓகே ஓகே ரைட். அதை டவுன் பண்ணிக்கோங்க. எனக்கு அது நீங்க ஹேண்ட் ரைஸ்லயே வச்சுட்டு இருக்கிறப்ப ஏதாவது டவுட் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணும். ஓகே ஓகே. சரி, இது சொல்றேன் பாருங்க. தன்மை, தன்மை தன்மை அப்படின்னா குளிர்ச்சின்னு அர்த்தம். தன்மை அப்படின்னா குளிர்ச்சி. இந்த தன்மை அப்படின்னா அது அவனோட நேச்சர், இயல்பு. ரொம்ப தன்மையான ஆளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ரொம்ப தன்மையான ஆள், ரொம்ப குளிர்ச்சியான ஆள் அப்படின்னு சொல்ல வரான். குளிர்ச்சின்னா என்ன? கோவமே வராது, ரொம்ப சில்லான ஆளு, ரொம்ப ஃப்ரீயான ஒரு ஆள், ரொம்ப தன்மையான மனுஷங்க அவரு அப்படின்னு சொல்லுவாங்க. தன்மை அப்படின்னா குளிர்ச்சின்னு அர்த்தம். இன்னொன்னு தன்மை அப்படின்னா இயல்பு. அவன் தன்மையே அதான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன்கிட்ட ஏன்டா போய் பேசுறீங்க அப்படின்னா அவனோட இயல்பு அதான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்ற. தன்மைனா இயல்பு. ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் நிறைய இருக்கு. சரி, நான் இது பார்த்துட்டோம். இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்தது 3 சொல்லினா 2 சொல்லினா. இப்ப இந்த நாவும் இந்த நாவுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் வருதான்னு பார்க்கலாமா? அந்நாள், அந்நாள், இது ரெண்டுக்கும் என்ன மீனிங்? அந்நாள் அப்படின்னா அப்பெண் அப்படின்னு அர்த்தம், அந்த பெண் அப்படின்னு அர்த்தம். அப்பெண். அந்நாள் அப்படின்னா அந்த நாள்னு அர்த்தம். அந்த நாள் ஞாபகம் வந்தது நெஞ்சிலே அப்படின்னு சொல்றோம்ல, அந்த நாள். அந்த நாள்னா இது அந்நாள். அந்நாள் அப்படின்னா அப்பெண். முன்னாள், முன்னாள் அப்படின்னு சொல்றோம். முன்னாள் அமைச்சர் திரு அப்படின்னு சொல்லி யாராவது நம்ம சொல்றோம். அப்ப எந்த அமைச்சர் சொல்லணும்? முன்னாள் அமைச்சர் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் அமைச்சர், முன்னாள் அதிகாரி அப்படின்னு சொல்றதுக்கு எந்த முன்னாள் வரும்? ஃபர்ஸ்ட் ஒன்னா செகண்ட் ஒன்னா? இதுதான் முன்னாள் அப்படிங்கிறதுக்கு. முன்னாள் அப்படின்னா இதுதான் முந்தைய அப்படின்னு அர்த்தம். முன்னாள் அப்படின்னா முந்தையன்னு அர்த்தம். இதுவே முன்னாள் அப்படின்னா 3 நாள் அப்படின்னு அர்த்தம். தேநீர், தேநீர். தமிழ்நாடு அரசு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. தமிழகத்தில் இருக்கும் எல்லா வணிக நிறுவனங்களும் பெயர் பலகைகளை தமிழில் வைக்க வேண்டும் அப்படின்னு. இப்ப நீங்க ஒரு டீ கடை வச்சிருக்கிறீங்க. உங்க டீ கடைக்கு தமிழ்ல என்ன? தேநீர் கடை அப்படின்னு சொல்லணும். இப்ப நீங்க எந்த தேநீர் எழுதுவீங்க? டீ கடை அப்படின்னு சொல்லக்கூடிய தேநீர், தேநீர் கடை அப்படின்னு நீங்க எழுதணும்னா எதை சொல்லுவீங்க?
இப்ப கணேச துர்கா உங்க கடைக்கு பேர் வைக்கிறாங்க. சொல்லுங்க துர்கா. செகண்ட் ஒன் சார். செகண்ட் ஒன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னா? செகண்ட் ஒன். செகண்ட் ஒன். இதுதான் டீ கடையா? சார் அப்ப இந்த கடை என்ன கடை? தேன் சம்பந்தப்பட்ட ஏதாவதா சார்? ஓகே, ரைட். தேன் கலந்த நீர். இந்த தேநீருக்கு மீனிங் தேன் கலந்த நீர். இந்த தேநீர் அப்படின்னா டீ. டீக்கு தேநீர். காஃபிக்கு என்ன? காஃபிக்கு தமிழ்ல என்ன? அதெல்லாம் தெரியாது சார். காலையில ஒரு ஜக்கு குடிப்பேன், ஆனா என்னெல்லாம் தெரியாது. ஓகே, விவேகா சொல்லுங்க. குழம்பி சார். ஆமா, குழம்பி. குழம்பினா காஃபி. இன்னொன்னு சொல்லுவாங்க, அது வெறும் கொட்டை வடிநீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது குழம்பி. காலையில நல்ல கிராமர் 12 மணி வரைக்கும் படிச்சுட்டு தூங்கிட்டு இருக்கிறவங்க அம்மாவை எழுப்புறீங்க. அம்மா அவசரமாக 2 குவளை கொட்டை வடிநீர் தாருங்கள் அப்படின்னு சொல்லுங்க. ஐயோ, படிச்சு படிச்சு என் புள்ள பைத்தியம் ஆகி போச்சே அப்படின்னு நினைச்சிருவாங்க. ரைட். காஃபினா குழம்பி, கொட்டை வடிநீர், தேநீர்னா இதுதான் இந்த இதுக்கு சொல்றது. ரைட். இன்னும் சில எக்ஸாம்பிள் வேணுமா? இதே மாதிரி லா 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 இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. விலை, விலை, விலை. டிஎன்பிஎஸ்சிக்கு இது ஆஸ்தான கொஸ்டின். இதே மாதிரி 3 ஹெட்டிங் மேல கொடுத்து கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. சரியா எதுல இருக்கு மீனிங் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்துங்கன்னு சொல்லிடுவாங்க. விலை அப்படின்னா என்னது? பிரைஸ், ஒரு பொருளுக்கான விலை. இந்த விலைன்னா என்ன? கல்டிவேட் பண்றது, விளைவிக்கிறது. சோ விலை அப்படின்னா பொருளின் மதிப்பு. இந்த விலை அப்படின்னா விளைவித்தல், விளைவித்தல் அல்லது உண்டாக்குதல். எதையும் புதுசா உருவாக்குனா அது விலைன்னு சொல்லலாம், உண்டாக்குதல். இந்த விலை அப்படின்னா விரும்பு, விருப்பம். அது விருப்பம் சம்பந்தப்பட்டது இந்த விலை. அதனாலதான் இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்? மயங்கொலி எழுத்துகள் அப்படின்னு சொல்றோம். ஏன் அது பேர் மயங்கொலி எழுத்துகள் அப்படின்னா, அந்த ஒளியை வச்சு எது சரி எது தவறு அப்படிங்கிறதே இல்லாம நம்மளையே மயக்கிறோம். நம் எண்ணத்தை, நம் சிந்தையை, நம் மூளைய மயக்கிறோம். அதனாலதான் அது மயங்கொலி சொல். அந்த ஒளியின் காரணமாக அந்த மயக்கத்தை கொடுத்தோம். ஒண்ணு. சரி, இலை சொல்றோம். இலை, இலை, இலை. இந்த இலை ரெட்டை இலை, லீஃப். செடியில வரக்கூடிய தாவரத்தின் உறுப்பு. ஒரு செடியில வரக்கூடிய இலை, செடியின் இலை. இந்த இலை. சார் நான் ரொம்ப உடம்பு போட்டேன் சார், கொஞ்சம் இளைக்கணும்னு நினைக்கிறேன். அந்த இளைத்தல். இந்த இளைத்தல்னு சொல்றோம்ல, அந்த இலை. இலை அப்படின்னா மெலிதல், உடம்பு மெலிதல். இந்த இலை, இலைன்னா என்ன? நூல் இலை. இங்க இப்ப பருத்தி நூல்னு நம்ம சொல்லுவோம், பருத்தி இலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இலை பருத்தி இலைன்னு இந்த இலை போட்டா, எக்ஸாம்பிளுக்கு சொல்றோம் பாருங்க. பருத்தி இலை அப்படின்னு இந்த இலை போடுறீங்க அப்படின்னா பருத்தி செடியில இருக்கிற அந்த இலையை சொல்லுதுன்னு அர்த்தம். இதுவே பருத்தி இலை அப்படின்னு இந்த இலை போட்டீங்கன்னா, சிறப்புலகரம் போட்டீங்கன்னா, அந்த பருத்தி பஞ்சில் இருந்து எடுக்கப்பட்ட பருத்தி நூல் அப்படின்னு அர்த்தம். இலை அப்படின்னா நூல். ஓகே, உங்களுக்கு நான் இந்த லிஸ்ட் தரேன், சரிங்களா? இந்த லிஸ்ட் தரோம், படிச்சுக்கலாம். இதுதான் மயங்கொலி. புரியுதா? மயங்கொலின்னா என்னன்னு புரியுதா? மயங்கொலி எழுத்துகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா, தமிழில் மொத்தம் 8 மயங்கொலி எழுத்துகள் இருக்கிறது. நான் யாரை கேட்கிறேனோ அவங்க மட்டும் சொல்லுங்க. போரில் பயன்படுத்துவது,
தர்ஷனா சொல்லுங்க. போரில் பயன்படுத்துவது. ஃபர்ஸ்ட் ஒன்னா செகண்ட் ஒன்னா? ரெண்டாவது. குட். இந்த வாளுக்கு என்ன அர்த்தம்? நாயினுடைய வால். ஓகே குட். ஓகே. ரெண்டாவது. பூ. சிந்துஜா, ஆண்டனி சிந்துஜா சொல்லுங்க. பூ என்ன வீசும்? ஃபர்ஸ்ட் ஒன்னா செகண்ட் ஒன்னா? ஃபர்ஸ்ட் ஒன் சார். ஃபர்ஸ்ட் ஒன்னா? நீங்க மறுபடியும் மயங்கொழி பிழை உங்களை மயக்கிருச்சுன்னு அர்த்தம். ஆன்சர் வந்து இதுதான் சரியானது. இந்த மனம் அப்படின்னா மைண்டுன்னு அர்த்தம். என் மனசு சரியில்லை சார்னு சொல்றவங்க அதான் மனம். பூ மனம் வீசும். இந்த நான் தான் போகணும். கதவை மெல்ல வெண்ணிலா சொல்லுங்கம்மா. ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன். குட். ஃபோர்த் ஒன். வண்டி இழுப்பது. ரமாதேவி சொல்லுமா. வண்டி இழுப்பது. ஃபர்ஸ்ட் ஒன்னா ரெண்டாவது ஒண்ணா? ரெண்டாவது ஒன் சார். ஓகே. காலைனா மார்னிங்னு அர்த்தம். சரியா? சோ இப்படிதான் கேள்விக்கே வரும். மயங்கொழி பிழைகள், மயங்கொழி வேறுபாடு நமக்கு தெரியும். ஓகே. அடுத்தது போலாமா? தண்ணி எடுக்க மறந்துட்டேன். ஒரு 2 மினிட்ஸ் டைம் கொடுங்க. ஒரு முறை தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன்.
ரைட். ஸோ அடுத்த தலைப்பு போலி. போலி இப்போ எப்படி மயங்கொலி பிழைகள் எப்படி வருதோ அதே மாதிரி அந்த பிழை வருவதற்கான அடுத்த இடம் போலி அப்படின்னு சொல்லுவோம். ஏன் வேலை சார் எங்க ராரா எப்படி எங்கெங்க எப்படி யூஸ் பண்ண சொல்ல நல்லா இருக்கும் சார். எந்த எழுத்துக்கு முன்னாடி எது வரணும்னா அப்படிலாம் எதுவும் இலக்கணத்துல சொல்லல. சரிங்க சார். நாக்கு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. சரி ஓகே சார். ஓகே. போலி அப்படின்னா என்ன அப்படின்னா, போலின்னா நமக்கு என்ன தெரியும்? தங்கம் மாதிரியே இருக்கும், ஆனா அது தங்கம் இல்லை. ஏமாறுறதுக்கே பிறந்த ஒரு ஊர் ஒண்ணு இருக்கு தமிழ்நாட்டுல. எந்த ஊர் கரெக்டா சொல்லுங்க பார்ப்போம். யாராவது ஏமாத்தணும்னு முடிவு பண்ணா அந்த ஊருக்கு போங்க, ஈஸியா ஏமாத்திடலாம்னு இருக்கும். எந்த ஊரு? வேண்டாம், நாம ஏதாவது ஒரு ஊர் சொல்லி அந்த ஊரை சேர்ந்தவங்க ஐயோ எங்க ஊர் அப்படி சொல்லிட்டாங்களேன்னு ஆயிரும். ஆனா அப்படி ஒரு ஊர் இருக்கு. சரி, ஒரு சொல்லில் உள்ள எழுத்துகளில், ஒரு சொல்லில் உள்ள எழுத்துகளில் ஓர் எழுத்திற்கு பதில் வேறு ஓர் எழுத்து வந்து அதே பொருளை தருவது போலி எனப்படும். இதுல ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? நான் இலக்கணப்படி எழுதியிருக்கிறேன்னா இல்லையான்னு பாருங்க. ஒரு எங்க எழுதணும், ஓர் எங்க எழுதணும், சரியா எழுதியிருக்கிறதான்னு செக் பண்ணுங்க. ஒருங்கிற எழுத்தை எங்க யூஸ் பண்ணணும்? உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி. சோங்கிற உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு போட்டிருக்கேன். ஏங்கிறது உயிரெழுத்து, உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் போட்டிருக்கிறேன். இங்க ஒரு உயிரெழுத்து ஓர் போட்டிருக்கு. சரியா எழுதியிருக்குமா? எழுதவே அந்த விஷயங்களை சரிப்படுத்திக்கணும். ஆனா நாமளும் பேசுறப்ப எழுதுறப்ப எல்லா இடத்துலயும் தப்பு பண்ணுவோம். தெரிஞ்சதுக்கு அப்புறம் தப்பு பண்ணக்கூடாது. ரைட். அப்ப போலின்னா என்னன்னா, ஒரு சொல்லில் உள்ள எழுத்துகளில் ஓர் எழுத்திற்கு பதில் வேறு ஓர் எழுத்து வந்து, ஆனா பொருள் மாறாது. எழுத்துக்கு பதிலா இன்னொரு எழுத்து வருது, ஆனா பதில் மாறாது, அதனோட மீனிங் மாறாது. அப்படி வந்து அது பேரு போலி. அது போலவே இருக்கும், அதே மீனிங்கே கொடுக்கும், அதான் போலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப முன்னாடி பார்த்த மயங்கொலி பிழைங்கிறது என்ன? எழுத்துகள் ஒரே மாதிரி இருக்கும், எழுத்துகள் ஒரே மாதிரி இருக்கும், ஆனா முற்றிலும் மாறுபட்ட பொருளை கொடுக்கும். நான் 2 சொல்லி நான் போட்டா ஒரு பொருள், 3 சொல்லி நான் போட்டா ஒரு பொருள். அந்த எழுத்து மாறுச்சுன்னா பொருளே மாறும். அப்படி மாறுச்சுன்னா அது மயங்கொலி பிழை. இங்க போலி அப்படின்னா ஒரு எழுத்துக்கு பதிலாக, ஆக்சுவலா அங்க இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலாக இன்னொரு எழுத்து மாறி வந்தா கூட அது தப்பா ஆகாது, பொருள் மாறாது. அப்படி இருந்தா அது பேரு போலி அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, போலி எத்தனை வகைப்படும் அப்படின்னா 5 வகைப்படும். போலி 5 வகைப்படும். முதல் போலி, அது பேரு முதற்போலி. பேரு முதற்போலி. முதற்போலி அப்படின்னா எழுதிக்கோங்க டெஃபினிஷனு. சொல்லின் முதல் எழுத்து மாறிய பின்பும் அச்சொல் அதே பொருளை தருவது. சொல்லின் முதல் எழுத்து மாறிய பின்பும் அச்சொல் அதே பொருளை தருவது. அதனாலதான் முதற்போலின்னு சொல்றோம். முதல் எழுத்து, ஒரு சொல்லுக்கு இன்னொரு சொல்லுக்கு நடுவுல முதல் எழுத்து மாறுது, ஆனா மாறினாலும் மீனிங் மாறாது. மஞ்சு அப்படின்னு சொல்லுவோம், மைஞ்சு அப்படின்னு மாறி வரும். மயல் அப்படின்னு மாறி வரும், மையல் அப்படின்னு மாறி வரும். சோ இதுல பாருங்க, மாக்கு பதிலா மையின் மாறுது, இங்க மாக்கு பதிலா இங்கேயும் மையின் மாறுது. மஞ்சு மைஞ்சு, மயல் மையல். மஞ்சு அப்படின்னா வானத்துல இருக்கிற மேகம்னு அர்த்தம். மஞ்சு பொதின்னு சொல்லுவோம், மேல இருக்கிற மேகம்.
மைஞ்சுனாலும் மேகம்தான். மயல் அப்படின்னா ஒரு விதமான மயக்கம். அந்த பெண்ணின் மீது அவன் மையல் கொண்டான் அப்படின்னா ஒரு ஈர்ப்பு கொண்டான், ஒரு காதல் கொண்டான், ஒரு விருப்பம் கொண்டான். மையல் அப்படின்னா விருப்பம் அப்படின்னு அர்த்தம். இப்ப மயல்னாலும் விருப்பம் தான், மையல்னாலும் விருப்பம் தான். மஞ்சுனாலும் மேகம் தான், மைஞ்சுனாலும் வேகம் தான். அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த மாங்கிற எழுத்து முதல் எழுத்து மாறி மைஞ்சு வருது. இங்க மாங்கிறது இங்க மையா மாறுது. ஆனாலும் பொருள் இல்லை, பொருள் மாறல. அப்படின்னா சொல்லின் முதல் எழுத்து மாறிய பின்பும் அச்சொல் அதே பொருளை தருவது. அப்படி வந்துச்சுன்னா அது முதற்போலி. இது ஜெனரல் டெஃபினிஷன்ல தான் சொல்றோம். ஒரு சொல்லின் எழுத்து மாறுச்சுன்னா பொருள் மாறாது, அப்படி இருந்தா போலி. முதல் எழுத்து மாறுச்சு அதனால பொருள் மாறல அப்படிங்கிறதால இந்த டைப் பேர் என்ன சொல்றோம்? முதற்போலி. சரியா? ரெண்டாவது அந்த டெஃபினிஷன் அப்படியே எழுதிக்கோங்க. சொல்லின் இடையில் உள்ள எழுத்து மாறிய பின்பும் அச்சொல் அதே பொருளை தந்தா அது பேரு இடைப்போலி. ரெண்டாவது டைப்பு இடைப்போலி. இடைப்போலினா என்னன்னா அதேதான். சொல்லின் முதல் எழுத்துக்கு பதிலா இடையில் உள்ள எழுத்து அப்படின்னு போட்டுக்கிறோம். சொல்லின் இடையில் உள்ள எழுத்து, சொல்லின் முதலில் உள்ள எழுத்துக்கு பதிலா சொல்லின் இடையில் உள்ள எழுத்து அப்படின்னு போட்டுக்கோங்க. சொல்லின் இடையில் உள்ள எழுத்து மாறிய பின்பும் அச்சொல் அதே பொருளை தந்தால் அது இடைப்போலி. எக்ஸாம்பிள், அரசு, அரைசு. சமையல், சமையல். இமயம், இமயம். அரையர், அரையர். ஸோ இதுல எல்லாத்துலயுமே இடையில இருக்கக்கூடிய ராக்கு பதிலா ரை வருது, மாக்கு பதிலா மை வருது. இங்க இமயம், இமயம். இங்க ராக்கு பதிலா ரை வருது. ஸோ இடையில் அரசு, அரைசு. சமையல், சமையல். இமயம், இமயம். அரையர், அரையர். இப்படி எப்படி வந்தாலும் இடையில் இருக்கக்கூடிய எழுத்து அப்படியே எழுத்தே மாறி வருது, ஆனா பொருள் மாறாது. எல்லாத்துக்கும் அதே பொருள் தான். இதுதான் இடைப்போலி. இடையில வர எழுத்து மாறி வந்தாலும் பொருள் தருது, அதே பொருளை தருவது இடைப்போலி. மூணாவது டைப் கடைப்போலி. மூணு கடைப்போலி அப்படின்னா என்ன? சொல்லின் இறுதியில் உள்ள எழுத்து மாறிய பின்பும் அச்சொல் அதே பொருளை கொடுப்பது. சொல்லின் இறுதியில் உள்ள எழுத்து மாறிய பின்பும் அச்சொல் அதே பொருளை கொடுப்பது. சொல்லின் இறுதியில் உள்ள எழுத்து மாறிய பின்பும் அச்சொல் அதே பொருளை தருவது கடைப்போலி. கடை அப்படின்னா கடைசின்னு அர்த்தம். நலம், நலன். களம், களன். முகம், முகன். பந்தல், பந்தர். வண்டு, வண்டர். இது எல்லாமே என்ன மாறி இருக்கு? அதனுடைய இறுதியில் இருக்கக்கூடிய எழுத்துகள் மாறி இருக்கு. ஆனா இது எதுவுமே பொருள் மாறாது. நலம்னாலும் நலன்னாலும் ஒண்ணுதான், களம்னாலும் களன்னாலும் ஒண்ணுதான், முகம்னாலும் முகன்னாலும் ஒண்ணுதான், பந்தல்னாலும் பந்தர்னாலும் ஒண்ணுதான், வண்டுனாலும் வண்டர்னாலும் ஒண்ணுதான். அப்ப இறுதியில் உள்ள எழுத்துகள், ஒரு சொல்லின் இறுதியில் உள்ள எழுத்துகள் மாறிய பின்பும் அச்சொல் அதே பொருளை தந்தால் அது கடைப்போலி. முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. நாலாவது டைப்பு முற்றுப்போலி. முற்றுப்போலி. முற்றுப்போலினா ஒரு சொல்லில் உள்ள எழுத்துகள் முற்றாக மாறிய பின்பும் அதே பொருளை தருவது முற்றுப்போலி.
ஒரு சொல்லில் உள்ள எழுத்துகள் ஒரு சொல்லில் உள்ள எழுத்துகள் முற்றாக மாறிய பின்பும் அப்படின்னா என்னன்னா அனைத்து எழுத்துகளும் மாறி வருதல் அப்படின்னு அர்த்தம். இப்படி எழுதிக்கோங்க, ஒரு சொல்லில் உள்ள அனைத்து எழுத்துகளும் மாறிய பின்பும் ஒரு சொல்லில் உள்ள எழுத்துகள் முற்றாக மாறிய பின்பும் அச்சொல் அதே பொருளை தருவது. எக்ஸாம்பிள் 5 அப்படின்னு வரும். 5 அப்படிங்கிறது 5ன்னு மாறுது. இதுல இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களும் இங்க மாறிடுச்சு. ஆனா ரெண்டுக்கும் மீனிங் என்னவோ 5 தான். அப்ப முற்றாக மாறினாலும் அங்க எழுத்து தர அதே பொருளை கொடுப்பது முற்றுப்போலி. ஐந்தாவது வகை இலக்கணப் போலி. சொற்கள் முன்பின்னாக மாறிய பின்பும் அதே பொருளை தருவது. சொற்கள் முன்பின்னாக மாறிய பின்பும் அதே பொருளை தருவது இலக்கணப் போலி. தானை முன்தானை. ஊர் நாடு. நடு ஊர். வாய்க்கால் கால்வாய். இப்படி வந்துச்சுன்னா இது பேரு இலக்கணப் போலி. சொற்கள் முன்பின்னாக மாறிய பின்பும். ரொம்ப ரொம்ப ஈஸியானது. கிளியரா? முதல்ல இருக்கிற எழுத்து மாறி வந்தாலும் பொருள் மாறாம இருந்தா முதல் போலி. நடுவுல இருக்கிற எழுத்து மாறி வருது ஆனா பொருள் மாறலன்னா இடைப்போலி. கடைசியில இருக்கிற எழுத்து மாறி வருது பொருள் மாறலன்னா கடைப்போலி. 4வது என்ன போலி? முற்றுப்போலி. ஒரு எழுத்துக்கு முதல்ல நடுவுல கடைசியில இல்ல சார், முழுசா அந்த வார்த்தையில இருக்கிற எழுத்து மொத்தமா மாறுது, அப்பவும் அர்த்தம் மாறாது அப்படின்னா அது முற்றுப்போலி. இலக்கண போலினா சொற்கள் முன்பின்னாக மாறிய பின்பும் பொருள் மாறாமல் இருந்தால் அது இலக்கண போலி. இல்லையாச்சா? ரைட். அடுத்த தலைப்பு தமிழ் எழுத்துக்கள் சீர்திருத்தம். தமிழ் எழுத்துகள் சீர்திருத்தம். ரைட். இன்னைக்கு நாம எழுதிட்டு இருக்கிறோம்ல, இந்த எழுத்துக்கள் எல்லாமே இன்னைக்கு இருக்கிற வடிவத்துல இருக்கா? ஆரம்ப காலத்துல இருந்து தமிழ் மொழி தொல்காப்பியர் பாட்டு எழுதின பாட்டுலாம் இப்ப நாம எழுதிட்டு இருக்கிற தமிழ்ல தான் பாட்டு எழுதி வச்சுட்டு போனாரு. நம்ம எடுத்தோடனே டப்புன்னு படிச்சிடலாமானாலும் படிக்க முடியாது. அன்னைக்கு இருந்த எழுத்துக்களே வேற. அப்ப காலப்போக்கில் அந்த தமிழ் மொழி காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றமடைந்து அந்த எழுத்தின் வடிவம், அந்த எழுத்துல இருக்கிற என்னென்ன விஷயங்களை எல்லாம் மாற்ற முடியுமோ எல்லாத்தையும் மாத்தி வந்த ஒரு விஷயம்தான் எழுத்து சீர்திருத்தம். எல்லா விஷயங்களையும் சீர்திருத்தி தான் ஆகணும். பழைய காலத்துல என்ன இருந்துச்சோ அது அப்படியே இருக்க முடியாது. அது தமிழ் எழுத்துகளுக்கும் பொருந்தும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனாலதான் வேறு தமிழ் எழுத்து சீர்திருத்தம். ஓகே. இப்ப நீங்க ஆரம்ப காலத்துல இருக்கிற எழுத்து இன்னைக்கு நம்ம ஆ அப்படின்னு எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு எழுதுற ஆ அப்படின்னு நம்ம எழுதுறோம். இந்த ஆ முதல்ல எப்படி தெரியுமா? அந்த ஆவுடைய எழுத்து எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். இதுதான் ஆ.
இன்னைக்கு நம்ம இப்படி எல்லாம் லெட்டர் எழுதணும்னா யாருக்கு புரியும்? இது என்ன பண்ணலாம்? இந்த எழுத்து எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கோடு வேர்டா யூஸ் பண்ணி எழுதிட்டு இருக்கலாம். எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாதுடா, இல்லையா? அப்ப இந்த மாதிரி எழுத்துகள் இப்படிதான் இருந்துச்சு. ஆ அப்படிங்கிறது ஈ எப்படி இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருந்துச்சு. ஊ அப்படிங்கிறது எல், ஊ அப்படிங்கிறது இப்படி. இப்படிதான் இருக்கும். இதுதான் நீங்க கல்வெட்டுகள்லாம் பாத்தீங்கன்னா இதுதான் எழுத்துகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த எழுத்துக்கள் எல்லாத்தையும் இதான் ஆதி காலத்தில் இருந்த எழுத்துகள். அப்ப இந்த எழுத்துகள் மாதிரி இன்னைக்கு மாறி இன்னைக்கு வந்து இப்படி ஒன்று வந்திருக்கு. இப்ப சமீபத்துல 80s 90s கூட நீங்க உங்க தாத்தா எல்லாம் நம்ம வீட்டுல இருக்கிற தாத்தாக்கள் இருக்கிற லெட்டர் பாத்தீங்க அப்படின்னா நம்ம 3 சுழி நை எப்படி போடுவோம், இப்படி போடுவோம். 2 சுழி நை இப்படி போடுவோம். ஆனா அவங்க எப்படி எழுதுவாங்கன்னா 3 சுழி நைய இப்படி எழுதி இப்படி ஒரு கொம்பை போட்டுவிடுவாங்க. இப்படி போட்டா 3 சுழி நை. இது இப்ப இருக்கிற தாத்தாக்கள், இப்ப இருக்கிற பழைய தாத்தாக்கள் லெட்டர் எழுதுனாங்கன்னா அவங்க இப்பயும் இப்படிதான் எழுதுவாங்க. 2 சுழி நை போடணும் அப்படின்னா இப்படி போட்டு அப்படி போட்டு விடுவாங்க. ஸோ இந்த எழுத்துகள் எல்லாமே இது ஏன் இந்த காலத்துக்கு ஏற்றபடி சீர்திருத்தம் வந்துச்சு அப்படின்னா, ஒண்ணு இந்த எழுத்துகள் வந்து அச்சுக்கு வந்துச்சு. எழுத்துகள் அச்சுக்கு வந்துச்சு. முதல் காரணம் எழுத்துக்கள் சீர்திருத்தத்துக்கு காரணமானது எளிமையான முறையில எழுத முடியாது. எல்லாராலையும் எழுத முடியாது. வெறும் புலவர்கள், பெரும் புலவர்கள் மட்டும்தான் எழுத முடியுற மாதிரி இருந்துச்சு. அப்ப இயல்பான மக்கள் எழுத முடியாது. அப்ப காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா அந்த எழுத்து சீர்திருத்தம் அடைஞ்சது. ரெண்டாவது, அந்த எழுத்து அச்சுக்கு போச்சு. அச்சு மிஷின் வந்ததுக்கு அப்புறம் பிரிண்டிங் மிஷின் வந்தது வந்து உலகத்தோட ஒரு பெரிய ரெவல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இல்லையா? பிரிண்டிங் மிஷினை கண்டுபிடிச்சது யாரு? அச்சு இயந்திரத்தை முதலில் கண்டுபிடித்தவர் யார்? பொது அறிவு கேள்வி. முதலில் காகித பணத்தை கண்டுபிடிச்சது யார்? அடுத்த கேள்வி. அஸ்மிதா சொல்லுங்க. பிரிண்டிங் பிரஸ் வந்து போர்ச்சுகீஸ் இல்ல அது வந்து இந்தியாவுக்குள்ள கொண்டுட்டு வந்தது யாருங்கிறது வேற. உலகத்துல முதல்ல பிரிண்டிங் மிஷினை கண்டுபிடிச்சது யார்? இந்தியாவுக்கு அச்சு தொழில்நுட்பத்தை அவங்க கொண்டுட்டு வந்தாங்க. அதெல்லாம் சரி, ஓகே. விவேகா சொல்லுங்க. என்னதுக்கு, எந்த கேள்விக்கு பதில் இது? சரி, ஃபர்ஸ்ட் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் கட்டன்பர்க் அப்படிங்கிறவர் தான் அச்சு இயந்திரத்தை முதல்ல கண்டுபிடிப்பாங்க. அந்த அச்சு இயந்திரம் தான் உலகத்துல பல இடத்துக்கு போகும். அந்த அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் உலகத்துடைய வரலாறு அப்படிங்கிறதே ரொம்ப தலைகீழா மாறும். இன்னைக்கு பிரிண்டிங் பிரஸ் இல்லை அப்படின்னா நானும் நீங்க யாருமே இன்னைக்கு நம்ம கிட்ட எந்த ரெக்கார்டுமே இருந்திருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ரெண்டாவது, இது கேட்டதால இன்னொன்னு கேட்டேன். காகித பணத்தை கண்டுபிடிச்சது யாரு முதல்ல அப்படின்னா பயன்படுத்தின நாடு சீனா. அதை கண்டுபிடிச்சவர்கள், அதை முதல்ல காகிதத்துல பணத்தை அமல்படுத்தினவர் குப்லாய் கான் அப்படிங்கிற ஒரு சீன மன்னர். குப்லாய் கான், ரைட்? அது மாதிரி அந்த அச்சு இயந்திரம்லாம் வந்ததுக்கு அப்புறம் அந்த அச்சுக்குள்ள இந்த எழுத்தை கொண்டுட்டு போகணும் அப்படின்னா நம்ம அந்த பழங்காலத்து எழுத்து இப்படின்னு எல்லாம் கோடு இருந்தது, பயங்கர கொடுமையா இருந்ததெல்லாம் அச்சுக்குள்ள கொண்டுட்டு போக முடியல. அது அச்சு இயந்திரத்துல. அப்ப ஒரு அச்சுக்குள்ள நீங்க ஒரு மொழியை கொண்டுட்டு போக முடியலன்னா ஒரு மொழி தேங்கி நின்றும், வளராது. அடுத்தது அச்சு இயந்திரம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன வந்துச்சு? அடுத்தது கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சாங்க. ஒரு லாங்குவேஜ் கம்ப்யூட்டர் லாங்குவேஜா மாறிச்சுன்னா தான் உலகத்துல எதுக்கு வேணாலும் ரொம்ப அந்த மொழியோட வளர்ச்சி ரொம்ப ஸ்பீடா இருக்கும். இன்னைக்கு தமிழ் மொழியில நீங்க என்ன தங்கிலீஷ்ல அடிச்சா தமிழ்ல வருது. அப்ப அந்த அளவுக்கு அது அந்த கணினி மொழியா தமிழ் மொழி மாறுறதுக்கு அப்ப பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு தேவைகள் இருந்துச்சு. மொழியை சீர்திருத்தி தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப அப்படி படிப்படியா வந்ததுதான் அந்த மொழிகளை சீர்திருத்தினது. சரி, அப்ப அந்த ஆரம்ப காலத்தில் எழுதப்பட்ட அந்த எழுத்துகள் பேர் என்ன அப்படின்னா, ஆரம்ப கால எழுத்துகள் தமிழி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தமிழி அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் தமிழ் மொழியின் ஆரம்ப கால எழுத்து வடிவம் தமிழி. இந்த தமிழி தான் என்ன சொல்லுவாங்க, இன்னொன்னு சொல்லுவாங்கன்னா வட்டெழுத்துகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் எழுத்துக்கள் வட்டெழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. தமிழ் எழுத்து தான் வட்டெழுத்துன்னு சொல்றோம். இந்த வட்டெழுத்து வடிவத்துலதான் ஆரம்ப காலகட்டத்துல தமிழ் முதல்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த காலத்துல இருந்த அந்த எழுத்து நம்ம என்ன சொன்னாங்கன்னா கோல் எழுத்து, கண் எழுத்து அப்படின்லாம் சொன்னோம். இது எல்லாமே ஒண்ணுதான். ஆரம்ப கட்டத்தில் எழுதப்பட்ட அந்த வரி வடிவம் வேறு தமிழி. தமிழிங்கிறது வட்டெழுத்துன்னு அர்த்தம். ஸோ அந்த வட்டெழுத்து கோல் எழுத்து கண் எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படிதான் தமிழ் எழுத்துக்கள் ஆரம்ப கட்டத்தில் இருந்துச்சு. அப்புறம் ஒரு கட்டமா நிறைய பேர் இந்த எழுத்துக்களை சீர்திருத்தணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்துகிட்டே இருக்கிறாங்க. தமிழ் எழுத்துக்களை சீர்திருத்தினதுல ரொம்ப மிக முக்கிய பங்கு வகிப்பது ரெக்கார்ட்ஸ் படி
தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தின் முன்னோடி அப்படின்னு நாம் ஒருத்தர் சொல்லுவோம். அப்படி அவர் யாரு அப்படின்னா வீரமாமுனிவர். தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தின் முன்னோடி, தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தின் முன்னோடி அப்படின்னு சொன்னா அது வீரமாமுனிவர். ஆஃப்டர் ஃப்ரீடம் 1950ல நமக்கு தமிழ்நாடு அரசு தமிழ் எழுத்து சீர்திருத்த குழு அப்படின்னு ஒண்ணு உருவாக்குனாங்க. சரி, ஓகே. தமிழ் இதெல்லாம் வீரமாமுனிவர்லாம் எந்த பீரியட்? அவர்லாம் 80sல இருந்தவர். அந்த காலத்துல வீரமாமுனிவர் எழுதின முக்கியமான புத்தகம் என்ன? வீரமாமுனிவர் தமிழ் இலக்கணத்துக்கு என்ன பங்களிப்பு கொடுத்திருக்கிறார்? யார் சொல்றீங்க? சொல்லுங்க மேடம். தொன்னூல் விளக்கம். தொன்னூல் விளக்கம். தொன்னூல் விளக்கம் என்னன்னு அழைக்கப்படும்? தொன்னூல் விளக்கத்தோட சிறப்பு பெயர் குட்டி தொல்காப்பியம். குட்டி தொல்காப்பியம். ஓகே. குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படுகிற மற்றொரு நூல் என்ன? இலக்கண விளக்கம். இலக்கண விளக்கம் எழுதுனது யாரு? வைத்தியநாத தேசிகர். அவ்வளவுதான் மேகலா. இந்த வருஷம் ஆபீசர் ஆயிருவீங்க போங்க. வெரி குட். ஓகே, அவ்வளவுதான் கேள்வி, அவ்வளவுதான். வெரி குட். அப்ப வீரமாமுனிவர் எழுதுனது தொன்னூல் விளக்கம் அப்படிங்கிற ஒரு புத்தகம். அது இலக்கணத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரு நூல். அப்ப அந்த வீரமாமுனிவர் தான் தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தின் முன்னோடின்னு நம்ம சொல்றோம். நிறைய எழுத்துக்களை சீர்திருத்தினார். ஓகே. அப்புறம் வெள்ளைக்கார நாட்டை விட்டு போறோம், சுதந்திரம் கிடைச்சிருச்சு. 1950ல தமிழ் எழுத்து சீர்திருத்த குழு அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. அதற்கு தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா அவினாசிலிங்கம் செட்டியார். அவினாசிலிங்கம் செட்டியார். இவர் பேர்ல தான் கோயம்புத்தூர்ல அவினாசிலிங்கம் யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒரு பெரிய பல்கலைக்கழகம் இருக்கு. அவினாசிலிங்கம் யூனிவர்சிட்டி, விமன்ஸ் யூனிவர்சிட்டி ஒன்று இருக்கு இல்லையா, அது இவர் பேர்ல தான் இருக்கு. ரைட். இவரோட தலைமையில வச்சிருக்காங்க. ரைட். இதுக்கப்புறம் இது வந்து ஒரு தமிழ் எழுத்து சீர்திருத்த குழுன்னு வைக்கிறாங்க. இவங்க சில ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுக்குறாங்க. தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தின் முன்னோடி வீரமாமுனிவர் அப்படின்னா இந்த எழுத்து சீர்திருத்தத்தை பெருமளவில் வலியுறுத்தியவர். தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தை பெருமளவில் வலியுறுத்தியவர் யாருக்கு அப்புறம்? வீரமாமுனிவருக்கு பிறகு தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தை பெரிய அளவில் வலியுறுத்தியவர் தந்தை பெரியார். தந்தை பெரியார். தந்தை பெரியார் என்ன சொன்னார்னா, இந்த எழுத்துகள் உலக அளவுல இருக்கக்கூடிய இலக்கண இலக்கியங்களை நீங்க தமிழ் மொழியில கொண்டுட்டு வாங்க. தமிழ் மொழியில இருக்கக்கூடிய எழுத்துக்களை தமிழ் மொழியை மத்த நாட்டுக்காரன் படிச்சு அதை அவன் மொழி கொண்டுட்டு போகணும். அப்பதான் தமிழனின் பெருமை உலகெங்கும் போகும். அதே மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் கருத்துக்கள் மற்ற விஷயங்கள் எல்லாமே தமிழ் மொழிக்கும் வரும். அப்ப வெளியிலிருந்து வரக்கூடிய ஒருத்தன் தமிழ் மொழியை படிக்கணும் அப்படின்னா அந்த மொழி கொஞ்சமாவது எழுத்து வடிவத்திலையும் பேசுறதுக்கு கொஞ்சம் எளிமையா இருக்கணும். நீங்க கோடு கோடா லெஃப்ட்ல ரைட்ல இழுத்து எழுதுனீங்கன்னா எப்படா அந்த மொழியை ஒருத்தன் படிப்பான்? அதுக்கப்புறம் இந்த மொழி ஒரு கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கிறாங்க. அறிவியல் வளர்ச்சிக்கு ஒரு மொழி அறிவியல் வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்கணும். அறிவியல் வளர்ச்சிக்கு உகந்ததாக இந்த தமிழ் மொழி இல்லை, அதனோட வடிவம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு இப்படி எல்லா கிரிட்டிசிசமும் சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு. என்ன சொல்றாரு? தமிழ் மொழி காட்டு மிராண்டிகளின் மொழி போல இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. எதை சொல்றாரு? அந்த எழுத்து வடிவத்தை சொல்றாரு. அது ஏன் அப்படி சொல்றாரு? சொல்றதுக்கு முன்னாடி காரணம் புரியுதா? உன் மொழி நம்ம மொழி தமிழ் மொழி இருக்குன்னா தமிழ் மொழி எளிதா இருக்கணும், அடுத்தவன் ஈஸியா கத்துக்கணும், அடுத்த லாங்குவேஜ் நம்ம கிட்ட கொண்டுட்டு வந்து கொடுக்கணும். இது ஒரு அறிவியல் மொழியா மாறணும், ஒரு கணினி மொழியா மாறணும், என்னென்னலாம் மாறணுமோ முன்னேற்றங்களுக்கு இந்த மொழி ரொம்ப எளிமையா இருக்கணும், இதனுடைய எழுத்து வடிவம் ரொம்ப சிம்பிளா இருக்கணும். இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மொழி வளராம போயிடும் அப்படின்னு சொல்லி இது ஒரு காட்டு மிராண்டிகளின் மொழி போல இருக்கிறது, இதை நம்ம இந்த எழுத்துக்களை சீர்திருத்த வேண்டும், இதை சரி பண்ணணும், இது எல்லாத்தையும் ரிஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்க இப்ப இந்த டிவியில டிபேட் எல்லாம் பார்ப்பீங்களா? இந்த 8 மணி 8:30 மணிக்கு எல்லா டிவிலையும் டிபேட் பண்ணுவாங்க. அப்ப இந்த பெரியார்னாவே ஆகாது சார் அப்படின்னு ஒரு குரூப் வந்து உட்காருவான். அவங்க இந்த டிபேட்ல அவங்க சொல்லுவாங்க, பெரியார் எல்லாம் ஒரு தமிழரா? தமிழ் மொழியை காட்டு மிராண்டி மொழி என்று சொன்னவர் பெரியார் அப்படிம்பாங்க. அது ஏன் சொன்னாருன்னு எவனும் சொல்ல மாட்டான். ஆனா சொன்னதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் அதுதான். அந்த மொழி வளர வேண்டும். நம்ம ஒண்ணு சொல்றோம், காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் படிக்கவே இல்லை, ஊரை சுத்திட்டு இருக்கிறோம். ஏன் முன்னாடியே ஒருத்தன் வரான், நம்ம ஸ்டூடெண்ட், நீங்க படிக்கிறீங்க, காலையில இருந்து என் கண்ணு முன்னாடி எனக்கு நல்லா தெரியும் 4 நாளா சுத்திட்டு இருக்கிறீங்க, படிக்கவே இல்லை. நான் என்ன சொல்லுவேன்? நீ உருப்படவே மாட்டடா, உனக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன? நீ அப்படியே உருப்படாமே போயிடணும்னு அர்த்தமா? அப்படி இல்லை. இப்படி இருந்தா எப்படா உருப்படுவ? ஒழுங்கா படி,
டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு தந்தை குழந்தையை திட்டுற மாதிரி, ஒரு அம்மா குழந்தையை திட்டுற மாதிரி, அது மாதிரி அந்த மொழியை கிரிட்டிசைஸ் பண்ணி இந்த மொழியை நம்ம சீர்திருத்தம் பண்ணணும், ரிஃபார்ம் பண்ணாதான் மொழி வளரும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்காக அந்த டேர்ம் சொன்னார். அப்ப தந்தை பெரியார் வீரமாமுனிவருக்கு பிறகு எழுத்து சீர்திருத்தத்தை பெருமளவில் வலியுறுத்தியவர் தந்தை பெரியார். ஓகேவா? பெரியார் என்ன பண்ணார்னா, அவரு தன்னுடைய இதழான குடியரசு இதழில், தந்தை பெரியார் அவருடைய இதழ் குடியரசு இதழில் எழுத்து சீர்திருத்தம் பற்றி எழுதினார். எழுத்து சீர்திருத்தம் பற்றி எழுதினார். அதுக்கப்புறம் அவர் எப்படிலாம் அந்த எழுத்தை மாத்தணும், எப்படி சீர்திருத்தம் பண்ணி எழுதணும்னு அவர் நினைச்சாரோ, அவர் என்னெல்லாம் கோரிக்கை வச்சாரோ அதையெல்லாம் அவர் எழுத ஆரம்பிச்சிட்டார். நீ ஒத்துக்காட்டி போ, இனிமே இந்த எழுத்தை நான் இப்படிதான் எழுதுவேன், சீர்திருத்தி கொஞ்சம் நல்லா தான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லி எழுத்து சீர்திருத்தத்தை அவரே அமலுப்படுத்திட்டார். ஸோ தந்தை பெரியார் தமிழ் மொழி எழுத்து சீர்திருத்தத்துக்கு பெரிய அளவுல பங்காற்றி இருக்கிறார் அப்படின்னு சொல்றோம். சரி, ஓகே. இதுல ஆளாளுக்கு இவ்வளவு எல்லாம் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வீரமாமுனிவர் பண்ணார், அடுத்தது பெரியார் பண்ணினாரு. அதுக்கப்புறம் அரசே 1950 அவினாசிலிங்கம் செட்டியார் தலைமையில ஒரு குழு போடுறாங்க. ஃபைனலி பெரியார் சொன்ன எழுத்து சீர்திருத்தங்கள் அத்தனையையும் ஏற்று அதுக்குன்னு ஒரு ஜீவோ போட்டு அந்த எழுத்து இனிமே தமிழ் எழுத்து இப்படிதான் எழுதப்படும் அப்படின்னு சொல்லி அந்த எழுத்து சீர்திருத்தத்தை அரசு ஏற்றுக்கொண்ட ஆண்டு. எழுத்து சீர்திருத்தத்தை அரசு ஏற்றுக்கொண்டது 1978. தமிழ் மொழி எழுத்து சீர்திருத்தத்தை தமிழக அரசு ஏற்றுக்கொண்டது 1978. நோட் பண்ணிட்டீங்களா? ரைட். சரி, நான் உங்களுக்கு அடிஷனலா ஒரு கேள்வி கேட்கிறேன். தமிழக அரசின் மாநில பாடல் அப்படிங்கிறது என்ன? தமிழக அரசின் மாநில பாடல். நீராறும் கடல். குட். தமிழ்த்தாய் வாழ்த்து. இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து தான் தமிழக அரசின் மாநில பாடல் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளப்பட்ட வருடம் எது? செல்வி சொல்லுங்க. செல்வி அன்மிட் சொல்லுங்க. 1970s. அங்கதான் தப்பு பண்ணுங்க. ஓகே. இப்போ வந்து 2021ல வந்து கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணாங்க. ஓகே, ரைட். அந்த இடத்துல கிளியரா எழுதிக்கணும். நான் சொல்றேன். 2021ல தமிழ்த்தாய் வாழ்த்து, இதுதான் தமிழ்நாட்டுக்கு தமிழ்த்தாய் வாழ்த்து. நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை கிளிலுலகும் சீராறும் வதனம் என செயல் மறந்து வாழ்த்துதுமே அப்படின்னு நம்ம பாடுறோம்ல தமிழ்த்தாய் வாழ்த்து. அந்த தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை தமிழக அரசு ஏற்றுக்கொண்ட ஆண்டு அப்படின்னு கேட்டா அது 1970 மார்ச் 11. ரெண்டுக்கும் வித்தியாசம் கரெக்டா வச்சுக்கணும். தமிழ்த்தாய் வாழ்த்து அப்ப அதுக்கு முன்னாடி மாநில அரசு சார்பாக ஒரு விழா நடந்தா அப்படி பாட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏதாவது ஒன்று பாடிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்ப மாநில அரசுக்குன்னு ஒரு பாட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்த்தாய் வாழ்த்து அப்படின்னு ஒண்ணு உருவாக்குனாங்க. அந்த தமிழ்த்தாய் வாழ்த்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டது 1970 மார்ச் 11. அந்த தமிழ்த்தாய் வாழ்த்தை தமிழக அரசின் மாநில பாடல் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க. தமிழ்நாடு அரசுக்கு ஒரு மரம் இருக்கு, தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பறவை இருக்கு, தமிழ்நாடு அரசுக்கு ஒரு விலங்கு இருக்கு, தமிழ்நாடு அரசுக்கு ஒரு மலர் இருக்கு. தமிழக அரசின் மலர் என்ன? சொல்லுங்க விக்ரம். செங்காந்தல் மலர். செங்காந்தல் மலர். தமிழக அரசின் விலங்கு என்ன? வரையாடு. நீலகிரி வரையாடு. நீலகிரி வரையாடு. தமிழக அரசின் மரம் என்ன?
ஞாபகம் இருக்கு. பனைமரம். பனைமரம், சாரி, பனைமரம். அப்புறம் வேற என்ன இருக்கு? தமிழக அரசு வேற என்ன இருக்கு? சொல்லுங்க வசந்தி, வேற என்ன இருக்கு? சொல்லு கௌசல். பறவை வந்து மரகத புறா ஆமா, சார். தமிழக அரசின் பறவை. தமிழக அரசின் பறவை மரகத புறா. தமிழக அரசுக்கு ஒரு வண்ணத்து பூச்சி இருக்கு. அது என்ன வண்ணத்து பூச்சி தெரியுமா? அது தமிழக அரசுக்குன்னு ஒரு வண்ணத்து பூச்சி இருக்குங்க. தமிழ்நாடு ஸ்டேட் பட்டர்ஃப்ளை அப்படின்னு ஒரு பட்டர்ஃப்ளையா அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க. அது பேர் என்ன? சஞ்சு சொல்றீங்களா? சொல்லுங்க. சார் தமிழ் மரபன். ஆமா, தமிழ் மரவன். தமிழ் மரவன் அப்படிங்கிற ஒரு வண்ணத்து பூச்சி. அப்புறம் வேற என்ன இருக்கு தமிழுக்கு? அது மாதிரி இப்ப நிறைய இருக்கா? அது மாதிரி வசந்தி ஏதாவது சொல்ல வரீங்களா? சொல்லுங்க. அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்றது எப்படின்னு கேட்கறதுக்கு தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்களா? அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நீங்க ஏதோ சொல்றீங்க, கரெக்ட். அன்மியூட் பண்ணாலே எனக்கு கேட்கும். அன்மியூட் ஆக மாட்டேங்குதா? சார் சொல்லுங்க. தமிழ்நாட்டின் மரம் எதுன்னு கேட்ட கொஸ்டினுக்காக ஆன்சர் பண்றதுக்காக ரைஸ் பண்ணேங்க சார். அப்ப ரைஸ் பண்ணீங்க. அதுக்கப்புறம் நிறைய கேள்வி கேட்டுட்டேன். ஓகே, சரி, ஓகே, ஓகே, ரைட். ஸோ அது மாதிரி இருக்கிறப்ப தமிழ்நாடு அரசுக்கு ஒரு மாநில பாடல்னு ஒன்று கொண்டுட்டு வராங்க. அந்த தமிழ்நாடு அரசின் மாநில பாடலை அந்த தமிழ்தாய் வாழ்த்தை ஏத்துக்கிறாங்க. அப்படி ஏத்துக்கிட்டது 2021. கிளியரா? ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரியுதா? தமிழ்தாய் வாழ்த்து தமிழகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறைக்கு வந்த வருஷம் 1970. அந்த தமிழ்தாய் வாழ்த்து மாநில அரசின் பாடலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது 2021. ரெண்டு கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும். தமிழ்தாய் வாழ்த்த எழுதுனது யார்? வெரி குட். நிறைய பேர் கேட்குறீங்க. கௌசி சொல்லுங்க. மனோன்மணியம் பே சுந்தரனார். ஆமா, குட். அவரு சேர்ந்து படிக்கிறாரா? ஆமா சார், நீங்க எழுதுறதே புரியலையா சார் அவருக்கு? ஓகே தம்பி, அம்மா எழுதிட்டு உனக்கு சொல்லி கொடுப்பாங்கடா. எனக்கு அவ்வளவுதான்டா, எங்க ஸ்கூல்ல அவ்வளவுதான் எனக்கு எழுதி சொல்லி கொடுத்தாங்க. ஓகே, பரவாயில்ல, பக்கத்துல உட்காந்து படிக்கிறானே, அதே பெரிய விஷயம். வெரி குட். மனோன்மணியம் பே சுந்தரனார். மனோன்மணியம் பே சுந்தரனார் இவர் தான் தமிழ்தாய் வாழ்த்து எழுதினவர். அது என்ன சார் இந்த மனோன்மணியம் அப்படின்னா? இந்த மனோன்மணியம் அப்படிங்கிறது ஒரு நாடக நூல். இந்த நாடக நூல்ல தான் நாம இப்ப பாடிட்டு இருக்கிற இந்த தமிழ்தாய் வாழ்த்து இடம்பெற்று இருந்துச்சு. தமிழ்தாய் வாழ்த்து இடம்பெற்ற நூல். மனோன்மணியம் அப்படிங்கிறது என்ன நூல்? ஒரு நாடக நூல். அந்த நாடக நூல்ல தமிழ்தாய் வாழ்த்துக்கு, அந்த தமிழ்தாய் வாழ்த்தை நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் அப்படின்னு நம்ம சொல்ற அந்த ஒரு வரி இருக்கிறது இந்த மனோன்மணியம்ங்கிற நூல்ல தான். இந்த வரிகள் தான் தமிழ் மொழியின் சிறப்பை, தமிழ்தாயை போற்றி பாடும் வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லி 1970 கலைஞர் சிஎம்மா இருக்கிறப்ப இது தமிழ்நாடு அரசுக்கு தமிழ்தாய் வாழ்த்து பாடலா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டார். அப்புறம் அந்த பாடலை தமிழ்நாட்டின் மாநில பாடல் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் கொடுத்தது 2021. அப்புறம் தமிழ்தாய் வாழ்த்து பாடுறப்ப இப்ப ரொம்ப ரீசன்ட் டைம்ல சட்டமன்ற நியூஸ் எல்லாம் கவனிச்சுட்டு இருந்தவங்களுக்கு தெரியும், ஒரு முக்கியமான ஒரு கிளாஸ் வந்துச்சு. தமிழ்தாய் வாழ்த்தை முழுசா பாடல, நடுவுல இருக்கிற ஒரு வரியை நீங்க ஒரு பேராகிராஃபியை விட்டுட்டு பாடிட்டு இருக்கிறீங்க, தமிழ்தாய் வாழ்த்தை முழுசா பாடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் பிரச்சனை பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது அப்படி பாடல, அதுக்கெல்லாம் ஜீவோலாம் மாத்தணும், அப்படி மாத்த முடியாது, இப்போ உடனே மாத்த மாட்டாங்க. ஆனா விட்டு போன வரி, அந்த விட்டு போன பேராகிராஃப்ல என்ன இருக்கும் அப்படின்னா, ஆரியம் போல் உலக வழக்கிழந்து அப்படின்னு ஒரு வரி இருக்கும். ஆரிய மொழி போல், ஆரிய மொழினா என்ன? வடமொழி போல். ஆரிய மொழினா வடமொழி. ஆரியம் போல் வழக்கிழந்து அப்படின்னு இருக்கும். ஆரியம் போல, ஆரிய மொழி போல, வடமொழி போல வழக்கிலிருந்து போய் அந்த மொழி அழிஞ்சு போய் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம
சீர் இளமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே அப்படின்னு கன்னிவாகும். உன்னுடைய இளமை தமிழ் தாய் எப்படி பாடுறாங்க? ஆரியம் போல் வழக்கிழந்து போகாம எப்பவுமே சீர் இளமையா, எப்பவுமே இளமையாவே இருக்கக்கூடிய இந்த தமிழ் தாயை நாங்க வந்து வியந்து வாழ்த்துறோம் அப்படிங்கிறதான் வரி. சரி, அப்ப கலைஞர் என்ன யோசிச்சாருன்னா, நடுவுல இருக்கிற ஆரியம் போல் உலக வழக்கிழந்து அப்படின்னு இருக்குது, அது ஏன் அந்த வடமொழி தான் பெருசுன்னு தூக்கி கொண்டாடுறவன் 4 பேர் இருப்பான். அதனால அவன் மனசை கூட புண்படுத்திடக்கூடாது, அந்த வரியை மட்டும் எடுத்துருங்க, அந்த வரி இடம்பெற்று இருக்கிற பேராகிராஃபை எடுத்துட்டு மீதி வரியை நீங்க தமிழ் தாய் வாழ்த்தா வச்சுக்கோங்கன்னு ஒரு பெரிய மனசு பண்ணி அவர் சொன்னார். இப்ப அந்த வடமொழி தான் பெரிய மொழின்னு பேசிட்டு இருக்கிற அதே குரூப் என்ன சொல்லுது? நீ இப்போ ஒரு பேராகிராஃபியை விட்டுட்டு நீங்க பாடிட்டு இருக்கிறீங்க, முழு தமிழ் தாய் வாழ்த்த பாடுங்கன்னாங்க. அது பாடி பார்த்தாதான் தெரியுது, சேம் சைடு கோல் போட்ட மாதிரி ஆச்சு. ஐயா, நீங்க எந்த மொழியை உயர்த்தி பேசுறீங்களோ, எந்த மொழியை போற்றி பாராட்டிட்டு இருக்கிறீங்களோ, வடமொழி தான் பெருசுன்னு சொல்லலாம். அந்த மொழி அழிஞ்சு போச்சுன்னு அதுல அந்த பேராகிராஃப்ல இருக்கு. அதனாலதான் கலைஞர் அன்னைக்கு அதை எடுத்தாரு, இவங்க அதை சேர்த்தி பாடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பொலிட்டிக்கலா இருக்கிற இஷ்யூஸ். ரைட். இந்த தமிழ் தாய் வாழ்த்து நம்ம எவ்வளவு நேரத்துல பாடணும் தெரியுமா? தமிழ் தாய் வாழ்த்து எவ்வளவு நேரத்துல பாடணும்? தேசிய கீதத்தை எவ்வளவு நேரத்துல பாடணும்? இதுக்கு பாடுறதுக்கு நேரமெல்லாம் இருக்குன்னு எனக்கு இன்னைக்கு தான் சார் தெரியுதுன்றீங்களா? தேசிய கீதத்தை எத்தனை நேரத்தில் பாடணும்? தமிழ் தாய் வாழ்த்தை எவ்வளவு நேரத்துல பாடணும்? ரூபா சொல்லுங்க. நேஷனல் ஆந்தம் 52 seconds. தமிழ் தாய் வாழ்த்து அது தெரியும். ஓகே, 55 வினாடிகள். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் எங்க கேட்பாங்கன்னு தெரியாது, ஆனா எங்கேயாவது கேட்டலாம். கேட்கறாங்களோ இல்லையா, இல்ல எல்லாம் அடிப்படையா தெரிஞ்சு வச்சுக்கணும்ல. தேசிய கீதம் 52 செகண்ட். தமிழ்த்தாய் வாழ்த்து 55 செகண்ட். 55 செகண்ட்ல பாடணும். இந்த தமிழ்த்தாய் வாழ்த்தை என்ன ராகத்துல பாடணும் தெரியுமா? முதல்ல பாடவே தெரியாது சார், அப்புறம் எதுக்கு சார் இங்க ராகம்? ரைட், இங்க நான் ராகம்னு எழுதுறேன், கரெக்டா? தப்பு. மொழி முதல்ல ரா வருமா? வராது. அப்ப என்ன எழுதணும்? முன்னாடி ஒரு உயிரெழுத்தை சேர்த்து எழுதணும். ஈ போட்டுதான் எழுதணும். படிச்சதை பயன்படுத்தணும். முல்லைப்பாணி ராகத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட வேண்டிய ராகம் முல்லைப்பாணி ராகம். எத்தனை வினாடியில பாடணும்? 55 செகண்ட்ல பாடணும். தேசிய கீதத்தை 52 செகண்ட்ல பாடணும். சரி, இங்க சொல்றேன் செகண்ட் அப்படின்னா தமிழ் என்ன? செகண்ட் என்பதற்கு சரியான தமிழ் அர்த்தம் என்ன? யார் சொல்றீங்க? என்ன துர்கா சொல்லுங்க. வினாடி சார். வினாடி. விவேகா? நொடி. நொடி. கணம். ஓகே. சிந்து? வினோதினி? நாளிகை சார். நாளிகை. ஓகே. ரஞ்சனி? நாழிகை சார். நாளிகை. அப்புறம் வேற? ரைட். ஓகே, என்னவா இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வினாடி அப்படிங்கிறதுக்கு சரியான காலம் நொடி. நொடியோட டெஃபினிஷன் என்னன்னா நொடிக்கும் பொழுது, அவ்வளவுதான். இதுதான், அதான் நொடி. நொடிக்கும் பொழுது அப்படின்னு, விரல் நொடிக்கும் அளவு. அதான் நம்ம என்ன சொல்றோம்? மாத்திரை அப்படின்னு சொல்றோம்ல. ஒரு மாத்திரை அளவுங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்றோம்? கை நொடிக்கும் நேரம் அல்லது ஒரு மாத்திரை அளவு அப்படிங்கிறதுக்கு என்ன டெஃபினிஷன்? கண் இமைக்கும் நேரமும் கை நொடிக்கும் கை நொடித்தல் அல்லது கண் இமைத்தல் இப்படிங்கிற, கண் மூடி முழிக்கிறதுக்குள்ள கண் இமைத்தல் அல்லது கை நொடித்தல், அதுதான் வந்து ஒரு மாத்திரை அளவுன்னு சொல்றோம். அதான் நொடி. ஒரு நொடிப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதான் ஒரு நொடி. அப்ப வினாடின்னு சொல்றது நம்ம வந்து வழக்கத்தில் நம்ம அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா அது சரியான தமிழ் வார்த்தை அல்ல. அதை என்ன சொல்லணும்? நொடி அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? சரி, இதெல்லாம் கடைசியில உங்க மைண்டை ரெஃப்ரெஷ் பண்றதுக்காக சொன்னது. ஓகேவா? ரைட். எவ்வளவு நேரம் பிரேக் எடுத்துக்கலாம்? ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கலாமா? அதுக்கப்புறம் ஒரு 10 o'clock வரை கிளாஸ் எடுப்போமா?
எவ்வளவு நேரம் பிரேக் வேணும்? பிரேக் எவ்வளவு நேரங்க வேணும் அதை சொல்லுங்க. அஸ்மிதா எவ்வளவு நேரம் பிரேக் வேணும்? போதும் சார். போதுமா? ஓகே. செல்வி, மேகலாக்கு எவ்வளவு நேரம் வேணும்? சார் போதும் சார். நான் கூட போதும். கிளாஸ் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன் சார். டேய், நீங்களா ஏன் நினைக்கிறீங்க? ஓகே சார். முடியுமா அது? சரி, 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கலாமா? ஓகே. வேற எவ்வளவு நேரம் தாங்க வேணும்? சொல்லுங்க, எவ்வளவு நேரம் வேணும்? ஓகே முடிஞ்சதுன்னு சார். நினைச்சேன். இடம் அறிந்து பயன்படுத்துவோம்ல. ஒரு ஒன்று அதுக்கப்புறம் அன்று அல்ல அதான பார்ப்போம். அஃது ஒரு அஃது அது அது அஃது அதுக்கப்புறம் அன்று. ரெண்டு கான்செப்ட் பார்த்தோம். அந்த ஸ்லைடு இருக்குமா? ஸ்லைடு இருக்காதுமா. ஓகே. நான் மிஸ் பண்ணிட்டேன் சார். எழுதிட்டீங்களா? இது எழுதல சார். உயிர்மை ஓகே சார். நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். அதுக்கப்புறம் எத்தனை எத்தனை. ஆமாமா. ஓகே ஓகே. சரி, 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு கிளாஸ் 10க்கு ஆகலாம், 11 கூட ஆகலாம். அலையா ஆட்டிட மாட்டோமே. சரி, ஓகே. ரைட். எழுத்து இலக்கணம் முடிஞ்சது. அடுத்த கிளாஸ் சொல் இலக்கணம். அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். அடுத்த கிளாஸ் எப்போ? ஷெட்யூல் வந்துருச்சா உங்களுக்கு? இன்னைக்கு வந்துருச்சா?